கெரோசின் போட்டா கூட போகும் சார். ஓகே சார், ப்ளீஸ். இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியை சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன்பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளைவரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர்கள் உயர் திரு நெய்வேலி ஜெயராமன் ஐயா மற்றும் உயர் திரு திண்டுக்கல் பி சின்னராஜ் ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து ஜாமுக்கோல் பிரசன்ன அடிப்படை வகுப்பு 2 ஏற்கனவே நம்ம ஆருடம் கணித்தல் அப்படின்ற வகுப்பை பார்த்துருந்தோம். இது அநேகமா எல்லாருக்கும் ஓரளவுக்கு இல்லைனாலும் புரிஞ்சிருக்கும், சரியா ஐடியா இருக்கும், இல்லாம இருக்காது. இப்போ நம்ம உதயம் கணித்தல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வர போறோம். என்ன அது உதயம் அப்படின்னா, பேர்லயே இருக்கு. உதயம் அப்படின்னா முளைத்தல் அல்லது தோன்றுதல் அப்படின்னு பேர் இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சார், இன்னைக்கு என்ன டேட்? ஆங்கில தேதி 15 ஆகஸ்ட் 2025. அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அன்மியூட்லாம் பண்ணாதீங்க பிளீஸ், ஓகேவா? ஏறக்குறைய இன்னைக்கு இது என்ன மாதம் சார்? தமிழ் மாதம் ஆனி 30. ஆனி 30ஆ? ஆடி 30. கொண்டு போறதுக்கு நீங்க வந்து இந்த மியூட் பண்ணிக்கோமா ப்ளீஸ், யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. சந்தியாமா ஊர்ல கூழ்லாம் ஊத்தலையோ? இல்ல சார், எங்களுக்கு பழக்கம் இல்ல சார் கூழ் ஊத்துறதுலாம். கூழ் குடிக்கிறதுமா பழக்கம் இல்ல? என்ன போங்க. இல்ல பழக்கம் இல்ல, அது பழக்கம் இல்ல. ரெக்கார்டிங்ல இருக்கும். ஆடு ஞாபகம் வந்தது, ஆடின்னு சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆடி 30. எல்லாருக்கும் வர்றதுதான். 2 எழுத்து டீயை நீனு போட்டீங்க, முடிஞ்சது. ஆனி மாதம் பாருங்க, நானும் உங்களை மாதிரி ஆனி மாதம் அப்படின்ற என்ன பண்றது. ஆடி மாதம் தேதி என்ன? 30 இல்லையா? 30. ஆமா சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆடி மாதம் 30ஆம் தேதி சூரிய உதயம், சரிங்களா? நிறைய மண்டலங்கள் இருக்கு சார். நம்ம டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய மண்டலங்கள் இருக்கு. இப்ப நான் இருக்கிறது நெய்வேலி, சரிங்களா? கடலூர் மாவட்டம். நான் இருக்கிறது நெய்வேலி, கடலூர் மாவட்டத்துக்கான சூரிய உதயம் நான் எடுத்துக்கிறேன். உங்க ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துங்க. முதல்ல நெய்வேலியில நான் இருக்கிறதுனால, சரியா? இப்ப இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நீங்க தான் ஜாமக்குள் பிரசனம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோசியரா இருக்கீங்க அந்த இடத்துல, சரியா? அப்போ உங்கள்ட்ட ஒரு கிளைண்ட் கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய ஊரினுடைய சூரிய உதயத்தை தான் எடுத்துக்கணும், சரியா? அவங்க எங்க சிங்கப்பூர்ல இருந்து கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. அதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப நான் வகுப்பெடுக்கிறேன்றதுனால நான் இருக்கிற சூரிய மண்டலம், நான் இருக்கக்கூடிய டிகிரி நான் எடுத்துக்கிறேன். என்ன ஓகேவா? லாக்னிடியூட் நான் எடுத்துக்கிறேன். அதுல என்னுடைய சூரிய உதயம் கடலூர் மாவட்டத்துக்கு காலை சரியாக ஸ்டார்ட் ஆயிடுறேன். சூரிய உதயம் 6 மணி சார், எக்ஸாக்ட்லி 6 o'clock, 6 மணி காலை சார். அண்டர்ஸ்டாண்ட்? காலை 6 மணி கடலூர் மாவட்டத்தில் சூரிய உதயம், சரியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சூரிய அஸ்தமனம். இது கடலூருக்கு, சரியா? கடலூர் இங்க எழுதிடுறேன் சார், பிளீஸ். நீங்க இதை அப்படியே காப்பி பண்ணீங்க போதும் சார். எதனா நான் பேசுறது புரியல, வாய்ஸ் டிஸ்டர்ப்டா இருக்கு, அல்லது இந்த கால்குலேஷன்ல எங்கேயும் ஸ்டாப் ஆகுது, உங்களுக்கு புரியல, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து சூரிய அஸ்தமனம். நான் இருக்கிற பிளேஸ் கடலூர் மாவட்டத்துக்கு 6 மணி 26 நிமிடம், மாலை PM, ஓகேவா?
சார் இது புரியுதா? இது வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் எங்க கடலூர் மாவட்டத்துங்க. அதே மாதிரி நீங்க திருச்சி மண்டலமா இருக்கலாம், மதுரையா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம். அந்த இடத்துக்கான சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் நீங்க எடுத்துக்கணும். ஆனா இப்போதைக்கு நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்க, இதை பாருங்க. இதை வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அகஸ் கண்டுபிடிக்க போறோம். அகஸ் அப்படின்னா சார், அகஸ் இங்க எழுதுறேன், அகஸ் அப்படின்னு எழுதுறேன். பகல் மானம்னு பேரு தமிழ்ல. பகல் பொழுது, பகல் மானம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? 6 மணி 6:26 மணி இருக்கு இல்லையா? 6:26 மணின்றது மாலை. எப்படி சார்? மாலை. கிளியரா? சரி, என்ன பண்ண போறோம்? 6 மணி. இது மாலை அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம், அப்படியே ரயில்வே டைம் கன்வெர்ட் பண்ணுங்க. ரயில்வே டைம் இந்த இடத்த பொறுமையா கவனிங்க. 12 மணி நேரம் அப்படின்றது மதியம் 12, 1 மணி 13, 2 மணி 14, 3 மணி 15, 4 மணி 16, 5 மணி 17, 6 மணி 18. அப்படியே ரவுண்டா வந்து 12ல முடியும் போது 24 அப்படின்னு. திருப்பி ஏஎம் வரும்போது 1, 2, 3ன்னு வரும். இதுதான் ரயில்வே டைம். சரியா? கிளியரா? அல்லது 12 கூட்டிங்க, 6 கூட 12 கூட்டினீங்கன்னா 18ன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப 18 மணி 26 நிமிடம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரயில்வே டைம். இங்க பிஎம் எல்லாம் போட தேவையில்ல. சரியா? இங்க 6ன்னு சிங்கிளா போடும்போதுதான். சரியா? இதான் வந்து ஆன்டி மெரிடம் பாஸ் மெரிடம் சொல்லுவோம், பிஎம் ஏஎம் சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல தேவையில்லை, ஏன்னா நம்ம 18 ரயில்வே டைம்ல போட்டோம். ஓகேவா? இப்ப இதை கூட்டும், சாரி இதை கழிக்கணும். சாரி, இதை கழிச்சீங்கன்னா என்ன சார் வரும்? 12:26. 12:26. 12:26. அதாவது 12 மணி நேரம், ஹவர்ஸ், இங்க மினிட்ஸ். இதுதான் பகல் மானம்னு பேர், அகஸ் அப்படின்னு பேர். இப்ப நம்ம அகஸ் கண்டுபிடிச்சிட்டோம் சார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அகஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அகஸ் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? சக்கரபாணி சார் ஏதாவது சொல்றீங்க? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. நான் இது என்ன பண்ணணும்ன்ற அடுத்த ஸ்டெப் நான் படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, படிங்க படிங்க. நீங்க பல்வேறு மணிகள் படிக்கலாம், புஸ்தகத்துல நிறைய இருக்கலாம், எதனா ஒரு உதாரண நேரம் கொடுத்துருக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்னைக்கு தேதிக்கு சூரிய உதயத்தை எடுத்திருக்கேன், இன்னைக்கு தேதிக்கு சூரிய அஸ்தமனத்தை எடுத்திருக்கேன். இன்றைய கடலூர் மாவட்டத்தினுடைய சூரிய உதயம் அஸ்தமனத்துக்கு அகஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். இந்த அகஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம்னா மினிட்ஸா மாத்த போறோம், நிமிடமா மாத்த போறோம். நம்மளுக்கு இங்க மணி ஹவர்ஸ்ல கிடைச்சிருக்கு, மணியா கிடைச்சிருக்கு. இந்த மணியை நம்ம நிமிடமா மாத்த போறோம். ஏன்னா இந்த நிமிடம் தான் இருக்கு, 26 மினிட் இருக்கும். அப்படியே வச்சுங்க, 26 மினிட் அப்படியே வச்சுங்க. இப்ப இந்த 12 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நிமிடமா மாத்தணும். ஓகேவா? சரியா? இப்ப இருங்க, நீங்க யாரும் பேசாதீங்க, நானே சொல்றேன். ஓகேவா? 12 இன்ட்டு நிமிடமா மாத்தணும்னா ஒரு நிமிடத்துக்கு, 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம் என்பதால் இந்த 12 மணி நேரத்தை 60ஆல பெருக்கிறோம். 60ஆல பெருக்கணும் என்ன வரும்? 720 வருமா சார்? நல்லா கவனிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிங்க. புரியலன்னா நான் ஸ்டாப் பண்ணுவேன். பெரிய கணிதம்லாம் இல்ல, வெறும் பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல் தான் இதுல. சரியா? இந்த 12 மணி நேரத்தை 60 நிமிடத்துக்கு பெருக்கிறோம், 720 வரும். கரெக்டா? 6 2 12, 2 மீது 1 6 6 6 1 7, 720 வந்ததா? 746 சார். நான் தான் சொன்னேன், இப்போ இந்த 746 டைரக்டா போட்டா நானும் மண்டையில சேர்ந்து கொட்டிக்கணும், எனக்கும் புரியாது, ப்ளீஸ். இப்ப இங்க நம்மளுக்கு மினிட்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன பண்ணிருக்கோம்? 12 மணி நேரத்தை நிமிடமா போட்டிருக்கோம். ஏற்கனவே இங்க 26 நிமிடம் நம்மளுக்கு இருக்கு. அந்த 26 இங்க கூட்டணும். இப்ப என்ன ஆகுது? இப்பதான் இந்த 746ன்றது வரும். 746 மினிட் அப்படின்னு வந்துருச்சா சார்? ப்ளீஸ் நல்லா கவனிங்க, திருப்பி பாருங்க.
திருப்பி அந்த அந்த இந்த இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, அந்த போர்டை கவனிங்க சார். திருப்பி சொல்லட்டுமா? கடலூர் மாவட்டத்தினுடைய சூரிய உதயம் 6 மணி, சூரிய அஸ்தமனம் 6 மணி 26 நிமிடம். இந்த பகல் மானத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது பகல் பொழுது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை இருக்கக்கூடிய கால அளவு. சரியா? அது என்னன்னா 12 hours 26 minutes. சரியா? நம்ம ஏன் இதை மணியா மாத்தணும்னா, நம்ம அந்த மணியை அந்த நிமிடமா மாத்தின பிறகுதான் டிகிரிக்குள்ளார போகலாம். ஏன்னா ஒரு ராசி மண்டலத்துக்கு 9 டிகிரி 9 பாதம் இருக்கு. சரியா? நீங்க டைரக்டா ஹவர்ஸ்னு போட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் நீங்க அதுக்குள்ளார நீங்க நிமிடமா மாத்தி தான் ஆகணும் திருப்பியும். அதனால நீங்க மேற்கொண்டு நீங்க முதல் படியிலேயே நீங்க நிமிடமா மாத்திட்டீங்கன்னா நீங்க டிகிரிக்குள்ளார போகும்போது ஈஸியா இருக்கும்ன்றதுனால ஒரு காரணம் தான். சரியா? இப்ப இந்த 12 மணி நேரத்தை நிமிடமா மாத்தணும்ன்றதுனால 1 மணி நேரத்திற்கு 60 நிமிட கணிதப்படி 12 மணி நேரம் 60ஆல பெருக்கி 720 நிமிஷமா கொண்டு வந்திருக்கோம். அந்தாண்ட 26 நிமிஷம் கூடுதலா இருக்கிறதுனால அதையும் கூட்டி 746 போடுவோம். சரியா சார்? சரி, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க சார். சரியா? தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குங்க சார். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த 746 நிமிடத்தை சார், நிமிடத்தை உங்க புஸ்தகத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்து நான் போட்டேன்னா இவன் காப்பி அடிச்சு பேசுறான்னு போயிடும். புரிஞ்சுக்கணுன்றதுனாலதான் நான் இன்னைக்கு டேட்டை போடுறேன். சரியா? நல்லா புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஜாமுகோல் புக்கை தனியா மூடி வச்சிருங்க. அதை நீங்க இப்ப திறந்து வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. யார்கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. இந்த 746 மினிட்ஸ் என்ன பண்ண போறோம்? மேல எழுதுமா இல்ல கீழே எழுதுமா? இங்க தெரியுதா? இங்க எழுதுறேன். 746 நிமிடத்தை சார் 12 ராசிக்கு பிரிச்சு கொடுப்போம். உதயத்தை இந்த நிமிஷத்தை இந்த மினிட்ஸை 12 ராசிக்கு பிரிக்க போறோம். பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? 12ஆல வகுக்கணுமா? 12ஆல வகுக்கணும். வகுத்தா என்ன வரும்? 6 12 72 6 12 72 16. சரியா? அந்தாண்ட 16 செகண்ட் இருக்கு. செகண்ட் ஏன்னா நிமிடத்துக்கு அந்தாண்ட இருக்குது. அதையும் வச்சுக்குவோம், அது பின்னாடி பயன்படும். அப்படியே வச்சுக்கோங்க அதை. சரிங்களா? அடுத்தது ஆடி மாசம் மொத்தம் எத்தனை தேதி சார்? ஆடி 31 ஆடி 31 சட்டத்துக்குள்ளார எழுதிருக்கு பாருங்க. ஆடி 31 டோட்டலா 31. சரியா? டோட்டலா 31. இன்னைக்கு என்ன சார் தேதி? 30 ஆடி 30. 30 ரைட். ஆடி 30 இன்னைக்கு டேட் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? புரியுது. ரைட். இப்ப என்ன செய்யணும்னா இந்த டோட்டல் இருக்குல்ல, அந்த 62.16 இந்த 30 இருக்கும். 62.16 டோட்டல் என்ன? 31 தேதி இல்ல? ஆமா. சரியா? இந்த நிமிடத்தை மொத்த தேதி, ஏன்னா லக்னம் கடக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவீடு கடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ லக்ன புள்ளி வந்து 1 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லக்ன புள்ளி இல்ல, மொத்த லக்னத்தினுடைய மொத்த அளவு. ஆடி மாசம் கடகத்தை கடக்கணும். ஆடி மாசம் காலையில எத்தனை டிகிரியில உதயம் ஆகுது, என்ன லக்னம் எப்போ உதயம் ஆகுது, அல்ல சூரிய உதயம் எந்த டிகிரியில உதயம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை போறோம். 62.16 அப்படின்றது இந்த 62.16 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 746 12 ராசிக்கு பிரிச்சிருக்கோம். அப்ப கடக மண்டலத்துல எந்த டிகிரியில வந்து உதயம் உதைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 31 பிரிக்கிறோம். அந்த டோட்டல் அந்த கடக ராசி மண்டலத்தை 31ஆல வகுக்கிறோம். அந்த நிமிடத்தை வந்திருக்கிற நிமிடத்தை அப்ப வகுக்கும் போது என்ன வரும்? டோட்டலா 2.0 தான் வரும். சரியா? போட்டு பாருங்க, கால்குலேஷன் போட்டு பாருங்க. எல்லாரும் போட்டு பாருங்க. 2.0ன்றது என்னது? மினிட்ஸ். இங்க பாருங்க, மினிட்ஸ் மினிட் அப்படின்னு வரும். புள்ளிக்கு அந்தாண்ட ஒரு டிஜிட் எடுத்துட்டா போதும். 2 டிஜிட்லாம் போக தேவையில்லை. கணிதம் படிச்சவங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியும்.
புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? இது புரியுதா? சரி. இன்னைக்கு என்ன சார் டேட்டு? தமிழ் டேட்டு 30 ஆடி 30. ஆடி 30. சரி. அப்ப 2 நிமிஷம் அப்படின்றது என்னது? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம். ஒரு நாளைக்கு லக்னம் சூரியன் கிடக்க ஒரு நாளைக்கு லக்னம் நகரக்கூடிய அளவு 2 நிமிஷம். இப்ப ஆடி 30ல ஆடி 30னா அப்ப எத்தனை நிமிஷம் நகர்ந்து 28 டிகிரியில 60ன்னு வந்துரும் இப்ப இல்லையா? கரெக்டா தப்பா ரைட்டா? ரைட். அகஸ்டுக்கு மேல பாருங்க, இடம் 10 மேல எழுதிடு. 60 நிமிஷம் நகர்ந்துச்சா சார்? நகர்ந்துச்சா? இன்னும் எத்தனை நிமிடம் இருக்கு இதுல பெண்டிங்? மீதி வந்து 2 நிமிஷம் தான் இருக்கு. மீதி 2 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப நாளைக்கு அந்த 2 கடந்துருச்சுன்னா அடுத்தது போடும். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையான்னு பாருங்க. ஆக்சுவலா 4 நிமிஷம் இல்லையா சார்? இன்னைக்கு 2 நிமிஷம், நாளைக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கோ. நம்ம 31 தேதி தானே? 31 தேதிக்கு 30 தேதி கடந்துருச்சுல்ல, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. அங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நீங்க இடையில பேசாதீங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு மட்டும் சொல்லுங்க. கிளியர் சார், கிளியர் சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு சார் இதுல போறவரு நம்ம 12 hour தான் போட போறோம். 2 சுத்து அடிக்கணும்ல. அப்புறம் பகல் அகஸ் தானே போட்டிருக்கோம், இரவு அகஸ் இருக்குல்ல. அப்புறம் பகலுக்கு 2, இரவுக்கு 2. 31 நாள் போட்டிருக்கீங்கல்ல சார்? என்னங்க சார் இப்ப ஆடி 30க்கு தானே சார் நம்ம கணக்கு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நீங்க அந்த இல்ல 31 நாள் இருக்கீங்கல்ல, அது இல்ல டோட்டல் 31 நாள். 31 நாளைக்கும் நீங்க அந்த லக்னத்தை வந்து எந்த அளவுக்கு கடக்குதுன்றதுக்கு 2 நிமிஷம். அந்த மாசம் ஃபுல்லா எவ்வளவு டே இருக்கோ அதுல டிவைட் பண்ணுங்களா? அதுதானே இருப்பு. நாம இது இருப்பு 2 நிமிஷம்ன்றது இருப்பு. ஆடி மாதத்தின் மொத்த நாள் 31. ஆமா, மொத்தம் மொத்தம் 31 நாளைக்கு 62 நிமிடத்தை கடக்கிறதுக்கு 2 நிமிடம் எடுத்துக்குது. மொத்தமா 62 நிமிஷத்தை அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அந்த லக்னம் கடந்து வர்றதுக்கு ஒரு நாள் 2 நிமிட வீதம் 31 நாளைக்கு 62 நிமிடம் கடந்து வெளியே போறாரு. ஓகே சார், கிளியர் சார். थैंक यू சார். சரிங்களா? இப்ப அந்த மீதின்றது நமக்கு 2 நாளைக்கு 31 ஆகி போச்சுன்னா அதுவும் 0 வேணும். அடுத்த ராசி மண்டலத்துக்கு போடும். சரியா? இப்ப இன்னைக்கு காலையில சூரிய உதயம் எத்தனை மணி சார்? இங்க எழுதுறேன், இந்த பக்கம் எழுதுறேன். சூரிய உதயம் 6 மணி. சரிங்களா? 6 மணி. இன்னைக்கு இருப்பு எவ்வளவு? மீதி 2 தானே? 2 தான். புரியுதுங்களா? அது புரியுது. சரிங்களா? மீதி எவ்வளவு? 2 நிமிடம் தான் இருக்கு. அப்ப இங்க 6 மணி 2 நிமிடம். அது வரைக்கும் என்னது? கடகம். சார் புரியுதா? புரியுது. 6 மணி 2 நிமிடம் வரைக்கும் தான் உதயம். காலையில 6 மணிக்கு எதுல இருக்கும்? கடகத்துல இருக்கும் உதயம். சரியா? அடுத்தது என்ன? சார் புரியுதா? அது யாருக்கும் புரியாம இருக்கா? அங்க 60 நிமிடம் போட்டிருக்கோம்ல இன்னைக்கு. 60 நிமிடம்ன்றது 1 hour. ஆமாங்க சார். அப்ப 7 மணி 2 நிமிடம் வரைக்கும் சிம்ம உதயம். சிம்ம உதயம். சரிங்களா? அடுத்தது கன்னி. 8 மணி 2 நிமிடம் வருமா? ஆமாங்க சார். அப்படியே ஒரு மணி நேரமா கூட்டிங்க. 60 நிமிஷம் இல்லையா? 8 மணி 2 நிமிடம். அடுத்தது 9 மணி 2 நிமிடம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். 10 மணி 2 நிமிடம், 11 மணி 2 நிமிடம், 12 மணி 2 நிமிடம், 13 மணி 2 நிமிடம், 14 மணி 2 நிமிடம், 15 மணி 2 நிமிடம், 17 மணி 2 நிமிடம், 18 மணி 2 நிமிடம், 19 மணி 2 நிமிடம்,
இந்த விகிதாச்சாரம் இருக்கு பாருங்க, 18 to 19. இங்க அப்படியே எழுதிட்டே வாங்க. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சார் 14 மணி விட்டுட்டீங்க சார். 16. 16 விட்டனா? 16, 17, 18, 19, 2. மேஷம், ரிஷபம், இந்த இடத்துல ஒரு doubt. மிதுனம். சார் 60 நிமிஷம் எடுத்துக்கணுமா 62 நிமிஷம் எடுத்துக்கணுமா 31 சார், நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இன்னைக்கு டேட்டுக்கு உள்ள நகர்வு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 60 எடுக்கிறீங்க. அந்த மீதி 2ன்றது அந்த நிமிடத்துக்காக போட்டது. மீதி சார், கடக்க வேண்டிய பாதம் அது. மீதி 2 நிமிடத்தை கடக்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு ஒன் டே இருக்குல்ல இன்னும். ஆமா சார். சார் அதுக்காக மீதி போட்டுருக்கணும். சார் டவுட்டுங்க கடகம், சார். சிம்மம். ஒரு நிமிஷம் சார். சிம்மம் முடிஞ்சா இப்ப எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடக உதயத்துக்கு திருப்பி போயிடும். இப்ப 7:30 அப்ப திருப்பி பாருங்க, மேல எழுதுறேன். 20:02 20 மணி 2 நிமிடம் வரைக்கும் கடகம் முடிஞ்சா சிம்மம். கடகம் முடிஞ்சா என்னது? கடகத்துக்கு பிறகு சிம்மம், கடகம், சிம்மம், கன்னிங்க சார். அந்த இடத்துல கன்னி, கன்னி. துலாம். சார் சிம்மத்துக்கு அப்புறம் கன்னி வந்துட்டு 1ல போட்டிருக்கீங்க சார். அந்த இதுலயே பாருங்க ஸ்டார்டிங்ல கன்னி, துலாம், கன்னி வந்துட்டு 1 hour போட்டிருக்கீங்களா சார்? இல்ல அந்த ராசி மண்டலம் மாறிடுச்சா? இருங்க, மாறிடுச்சு சார். ஒரு நல்ல விஷயம். அதுதான் சார் சொல்ல வந்தேன். அதுதான் சொல்ல வந்தேன் நீங்க. ரைட். இந்த வரிசையா எழுதும்போது ஸ்டார்ட் பண்றது தப்பு இல்ல. 6, 7 கடகம், சிம்மம். இது கரெக்டுங்களா சார்? சிம்மம். திருப்பி இங்க சிம்மம் முடிஞ்சோன்னா கன்னி 8 மணில போமா? 8.02. ஆமா சார். ஒரு இடம் மாறுச்சு. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். சார் கடக உதயம் காலையில 6 மணினா திருப்பியும் சாயந்தரம் 6 மணி கடகம் தான் வரணும். ஞாபகம் வச்சுங்க. சரியா? இங்க 6 மணி 2 நிமிஷம் கடகம் போட்டிருக்கோம்ல, திருப்பி 18 மணி 2 நிமிஷத்துல கடகம் தான் வரணும். இது ஒரு ஆமா சார். சொல்றேன். கடகம், சிம்மம், 7 மணி 2 நிமிஷத்தோட சிம்மம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு சிம்மம் முடிஞ்சதுன்னா கன்னி இப்போ உதயம். கன்னி உதயத்துல இருக்கும். யாராவது செக் பண்ணி சொல்லுங்க. சாப்ட்வேர்ல கரெக்டா இருக்கா? கன்னி உதயத்துல இருக்கும். உதயம் எதுல இருந்து? கேள்வி நேரம் என்ன எடுத்துக்கலாம் சார்? ஆமா, ஒரு நிமிஷம். 19 மணி 2 நிமிடத்திலிருந்து 20 மணி 2 நிமிடம் வரைக்கும் கன்னி உதயம். சார் இப்ப கன்னி உதயம் சார். கரெக்டுங்களா? ரைட். இப்போ 35. இப்ப 7:35 என்ன 7வது ராசி. இங்க 6 இருக்கு. இதுல டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும். இல்லையா? கரெக்டா? தப்பா ரைட்டா? சார் சாப்ட்வேர்ல சொல்லுங்க சார். பார்த்தே சொல்லுங்க. கால்குலேஷன் எல்லாம் போட்டுன்னு இருக்க வேண்டாம். கரெக்ட் சார். இது இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற கணிதப்படி இந்த உதயத்துக்கு கன்னி உதயம் எங்க இருக்கு? கன்னியில இருக்கு உதயம். 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இந்த 2 மினிட்ஸ் சேர்த்துங்க. சரியா? இந்த உதயத்துக்கு 6 இங்க இருக்கு. இப்ப நம்ம அடுத்து என்ன தெரியுமா செய்ய போறோம்? டிகிரி கண்டுபிடிக்க போறோம். உதயத்தினுடைய டிகிரி கண்டுபிடிக்க போறோம். சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சார் இப்போ இன்னைக்கு சூரிய உதயம் 6 போட்டிருக்கீங்க, நாளைக்கு சூரிய உதயம் 6:02 போட்டிருக்கீங்க. இல்ல 6 மணி தான் ஆடி மாசம். 6:02 நான் சொல்லவே இல்லை. எப்ப சொன்னேன்? இல்ல இப்போ அப்ப நாளைக்கு 6:02 போட்டீங்க. அப்ப நாளைக்கு 6 தான் நீங்க போடணும். நாளைக்கு 6 மணி 2 நிமிஷத்துக்கு கடகம் முடியும். சூரிய உதயத்தையும் உதயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க.
சரியா? அதாவது சூரிய உதயம்ன்றது வேற, உதய கணிதம் வேற. இதை நீங்க அதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொறுமையா கவனிங்க, கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னது காரணம். சூரிய உதயம் 6 மணி. நம்ம அகஸ் என்ன பண்ணிருக்கோம்? அகஸ்னுடைய டோட்டல் அளவு என்ன? 12 மணி 26 நிமிஷம் அகஸ். சார் யாருக்கும் புரியலையா? அது புரியுதுங்க சார். புரியுது சார். வர இருங்க. அகஸ் வந்து 12 hours 26 minutes. அந்த 12 hours மினிட்ஸா மாத்திருவோம். 720 போட்டு அந்த மீதி இருக்கிற மினிட்ஸை கூட்டி 746 போட்டுருவோம். அந்த 746 நிமிடத்தை 12 ராசிக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். அங்கதான் இந்த 62.16 வந்தது. இந்த 62.16 வந்தது என்னது? கடகத்தினுடைய மொத்த அளவு. புரியுதா? இந்த மாசத்தோட மொத்த அளவு. 6 மணின்றது இங்க 60 கூட போறீங்க. ஆடி மாசத்தோட மொத்த நாள். ஏன்னா இது 31 நாள். இது 30 நாளா இருந்தா வெறும் 60 தான் கிடைச்சிருக்கும் நமக்கு. அதுதான் சார் சொல்ல வந்தேன். நாளைக்கு 2 நிமிஷம் பாக்கி இருக்கணும், இன்னைக்கு 4 நிமிஷம் தான் பாக்கி இருக்கணும், நாளையோட முடிஞ்சிடும். ஆமா சார், இன்னைக்கு மீதி இருக்குல்ல. அப்புறம் நான் அகஸ்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் தெரிஞ்சு, இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம லக்ன இருப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். லக்ன இருப்புக்கு இதை விட பெரிய காலம் இல்ல அது கரெக்ட். இன்னைக்கு 4 நிமிஷம் பாக்கி இருந்தா நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பாக்கி. 3 நிமிடம் பாக்கி இருக்கும் சார். இன்னைக்கு ஒரு நிமிடமும் நாளைக்கு 2. கரெக்டா? இல்லமா 2 minutes. இல்ல பகல் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு 30 நைட்டு தானே இருக்கு. நீங்க பகல் முடிஞ்சிட்டு நைட்டு தானே இருக்கு. இருங்க, நீங்க டேட் 30 சரியா? நீங்க டேட் 30 கால்குலேட் பண்ணுங்க. நீங்க அப்புறம் மினிட்ஸ்ல கணக்கு பண்ணீங்கன்னா தான் நீங்க சொல்ற மாதிரி 4 எடுக்க முடியும், இல்லைன்னா 3 எடுக்க முடியும். அது இன்னும் துல்லியமா போகணும். அப்படி எல்லாம் போட்டீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த 62 போட்டதுக்கே சூரிய உதயத்தோட ஒரு சந்தேகம் வந்துக்குது. சரியா? இன்னைக்கு டேட் 30. ஆடி 30க்கு தான் நம்ம சூரிய உதயத்தை கணக்கு பண்ணிருக்கோம், இருப்பு கணக்கு பண்ணிருக்கோம். சார் இதுல எதுவும் டவுட் இருக்கா? இந்த இருப்புல இதுல எதுவும் தவறு இருக்கா? இல்ல சார், தவறு இல்ல. அதாவது இன்னும் கொஞ்சம் புரிதலுக்காக தான் திரும்பி கேட்கிறோம். இங்க இருக்கிற யாருக்குமே புரியாது. புரிஞ்சுதுங்க சார். சார் ஒரு கட்டத்துக்கு 2 மணி நேரம் தானே எடுப்பாங்க. நீங்க ஏன் சார் 1 மணி எடுத்திருக்கீங்க? கடகத்துல இருந்து 1 மணி நேரம் ஆட் பண்ணி சிம்மத்துக்கு 7:02 கொடுத்திருக்கீங்க. அதாவது உதயம் என்பது, அதுக்குதான் இந்த அகஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஜாமக்கோளினுடைய அடிப்படை உதயம் என்பது ஒரு ராசி மண்டலத்தை 1 மணி நேரம். அதுக்குதான் நான் ஆர்வம் சொல்லி கொடுக்கும் போதே கொடுத்தேன். 8 மணி நேரம்ன்றது ஒரு ஜாமம். 16 மணி நேரம்ன்றது 2 ஜாமத்தை நீங்க போட்டீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு 24 hours வரும். 2 ஜாமம் இல்லையா? பகல் ஒரு ஜாமம், இரவு ஒரு ஜாமம். அப்ப உதயம் என்பது 2 டைம் ரவுண்ட் அடிக்கும். காலையில 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும். நீங்க முதல் வகுப்பு நீங்க சரியா கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா இது ஈஸியா புரியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ உதயம் என்பது இருமுறை கடக்கும், இருமுறை சிம்மத்துக்கு வரும். இப்ப காலையில 6 மணிக்கு திருப்பி சிம்மத்துக்கு வந்துருக்கு இல்லையா? 1 மணி நேரமா இதுல 2 hours கிடையாது. ஜாமக்கோள் பொறுத்த வரைக்கும் உதயம் என்பது 1 மணி நேரத்திற்கு ஒரு ராசி மண்டலத்தை நிமிட விதத்தில் கடக்கும். சரியா சார்? இது புரியுதா? தெளிவா இருக்கான்னு பாருங்க. அண்ணா புரியுதுங்க. நீங்க இது என்ன பண்ணணும்னா, அதுக்குதான் சொன்னேன், இது நீங்க பழகணும், மீண்டும் பழகணும், எழுதி பழகணும். இத சரியா? இது நீங்க எழுதி பழகணும். அல்லது நீங்க எதனா வேற ஒரு தேதியை போட்டு அந்த தேதிக்கு அகஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த அகஸ்டினுடைய மொத்த பகல் அளவீடை வந்து நிமிடமா மாத்தி அந்த நிமிடத்தை 12 ராசி மண்டலத்துக்கும் பிரிச்சு கொடுத்து அந்த மாதத்தினுடைய என்ன தேதியில நாம இருக்குமோ அதை அதால பிரிச்சு வரும்போது என்ன மினிட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்க அடுத்தடுத்த ராசிக்கு பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அன்னைக்கு இருப்பு கிடைச்சு. ஐயா தெளிவா புரியுதுங்க ஐயா. இன்னும் தெளிவா புரியுதுங்கண்ணா. இன்னும் பிரச்சனை இல்லை. சார் நீங்க உதயம் போடும்போது இப்போ வந்து மாலை 7 மணின்றதுதான் அது 19:02 போட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. திருப்பி இங்க 7 மணின்னு போட்டோம்னு வச்சுக்கலாம். திருப்பி அது அக்யூரேட்டா எவ்வளவு எடுத்தீங்க டைமிங்? இப்போ மாலை 7 மணி 30 நிமிடத்துக்கு எடுத்துக்கீங்களா? இல்ல, மேல 8 மணி 2 நிமிடம் வரைக்கும். 8 மணி 2 நிமிடம். 8 மணி 2 நிமிடம் வரைக்கும் கண்ணில இருக்கும் உதயம். இங்க எழுதிருக்கேன் பாருங்க. 19:02 இருந்து 8:02 வரைக்கும் கன்னி உதயத்துல இருக்கும். ஓகே சார். இப்போ உதயம் வந்து நம்மளா எடுத்துக்கிட்டோம்ல, எடுத்த டைம் தானே இப்போ 7 மணிக்கு. ஆமா, உதயம் வந்து 7 மணி 2 நிமிடத்துக்கு பிறகு கால்குலேஷன் படி சிம்ம உதயம் முடிஞ்சிருச்சு சார். ஆனா நம்ம எடுத்துக்கிட்டது டைம் என்ன டைம் எடுத்தோம்? 7:30 எடுத்துக்கிட்டோமா?
அது போது இந்த பாக்ஸ்ல தான் வரணும், கண்ணில தான் வரணும் உதயம். 7:30 அப்புறம் அதாவது 19 இங்க 19:02க்கு முடிஞ்சு போச்சுங்க சிம்ம உதயம். சரியா? ஆனா நம்ம எடுத்துக்கிட்டது வந்துட்டு 7:30ன்றதால நம்ம வந்துட்டு கண்ணில உதயம் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். 7:34 மேடம். கேள்வி நேரம் எதுக்குள்ள வருதோ அது உதயம். 7:34 அப்படின்றது இங்க 19:34 போட்டுங்க. 19:34ன்றதுனால 8 மணிக்குள்ள 19க்கு மேலேயும் 8 மணிக்குள்ளார இருக்கிறதுனால இந்த இடத்துல உதயம் விழுந்திருக்கு. இந்த டிகிரியில விழுந்திருக்கு. நம்ம இதை டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு அடுத்து சொல்றேன். இதை முதல்ல நீங்க எழுதிங்க. மேடம் இது பிளைண்ட் கால்குலேஷன் கிடையாது, எக்ஸாக்டான கால்குலேஷன். சூரிய உதயத்தோட கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். வாசன் பஞ்சாங்கம் இருந்ததுன்னா வச்சுக்கங்க, ஆற்காடு பஞ்சாங்கம் இருந்ததுன்னா வச்சுக்கங்க. உங்க ஊருக்கான சூரிய உதயம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? துல்லியமான கணிதம் துல்லியமா எடுக்கலாம். கண்டிப்பாங்க சார். ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நம்மளுக்கு தான் கால்குலேட்டர் இருக்கு, என்ன நம்மளுக்கு தான் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எப்படி இது எப்படி இதை கணித முறை பயன்படுத்தி, எந்த கணித முறையை பயன்படுத்தி எப்படி இது எடுக்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? சார் புரியுதா? எங்கேயும் டவுட் இருக்கா? சார் இப்ப டைம் வந்து நம்ம 6:88 தான் சார் முதல்ல எடுத்தோம். 6:58 தான் எடுத்தோம். 58 தானே சார் எடுத்தாங்க. 58 சொன்னீங்களே நீங்க சார். கிளாஸ் 6 ஆரம்பிக்கும் போது 6:58 6:58 சார். இப்ப எப்படி சார் 7:30 சொல்றீங்க? இப்போ டைம். இல்ல இந்த உதயத்தை சொல்றீங்களா? ஆமா சார். 7 கேட்கும் நேரத்தை கேக்குறாங்க சார். அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 hour போகும்போது 6ங்கிறது 7, 8, 2 அப்படிதான் சார் வரணும். இல்ல சார், இப்போ உதயத்துல எழுதும் போது கண்ணில எழுதும் போது அப்ராக்சிமேட்டா அப்ப டைம் கேட்டும் போது மணி 7:34. ஆக்சுவலா சார் நம்ம உதய கணிதம் போடுறத கவனிங்க. உதயம் வந்து நம்ம 19:02 22 எழுதிக்கிறோம். மேல 18 to 19 இங்க பாருங்க. இதே வந்து 6:02 இங்க எழுதணும். சரிங்களா? இங்க முடிஞ்சிடும். இது எப்படி எழுதுறது? இங்க பாருங்க, 6:02 இருந்து 6 to 6:02 வரைக்கும் இங்க 6:02 இருந்து 7:02 வரைக்கும் இது காலை, இது பிஎம் ஈவினிங், ஆமாங்க. இது பிஎம். சரியா? இப்ப நம்மளுக்கு உதயம் வந்து எதனால இங்க வந்தது நீங்க கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்ப நீங்க கவனிக்கல வகுப்ப. சரியா? திருப்பி சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப நான் வாய்ஸே இல்ல சார். வாய்ஸ் இல்லையா? இப்ப கேக்குதா? இருக்கு. ஓகே சார், வாய்ஸ் நல்லா இருக்கு. ஓகே சார். வரேன். சூரிய உதயம் காலையில 6 மணிங்க. ஆமாங்க சார். சரியா? சூரிய உதயம் அதாவது ஆடி மாதத்துக்கு டிக் போட்டுருக்கிறத கவனிங்க மறுபடியும் ப்ளீஸ். நல்லா கவனிங்க சார். இப்ப யாரு டவுட் கேட்டீங்களோ அவங்க போர்டை மட்டும் பாருங்க, வேற எந்த புஸ்தகமோ வேற எதையும் பார்க்காதீங்க. சூரிய உதயம் 6 மணி. சரிங்களா? இது வந்து இருப்பு, கடக இருப்பு. இது மேல எழுதுறேன் பாருங்க. அந்த இருப்புன்றது மீதி இங்க 2 எப்படி வந்தது அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி போகணும். அந்த 746 எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். அந்த 746 12 ராசிக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். சரியா? அந்த 2 நிமிடம் 16 செகண்ட் அப்படின்றதுதான் இது. இங்க 16ன்றது தேவையில்லைன்றதுனால நான் 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். 6 மணி 2 நிமிடம் தான் இருப்பு. நாளைக்கு 1 டே இருக்குல்ல நம்மளுக்கு. 1 டே என்ன இரவு ஜாமம் வேற இருக்கு. சரியா? 6 மணி 2 நிமிடம். சரிங்களா? இந்த 6 மணி 2 நிமிடம் என்பது கடகத்தினுடைய மொத்த இருப்பு. சரிங்களா? இன்னைக்கு காலையில 6 மணி 2 நிமிஷம் தான் இருக்கும். இது புரியுதா இல்லையா உங்களுக்கு யாருக்கும்? புரியுதா? ரைட். அப்ப 30 நாள் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 30 நாள் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த 62.16 வந்து 31 நாளைக்கு பிரிச்சு கொடுத்ததுனால நம்மளுக்கு 2 நிமிஷம் கிடைச்சது. லக்னத்தினுடைய நகர்வு ஒரு நாளைக்கு. அந்த 2 நிமிஷத்தை 30 நாளைக்கு பிரிச்சிருக்கோம் இன்னைக்கோட. சரியா? அப்ப 30 நாளைக்கு பிரிச்சா என்ன வருது? 60ன்றது நிமிடம். சரிங்களா? அப்ப இத நிமிடத்தை 1 hour ஆக்கிட்டோமா இங்க? அப்ப 7 மணி 2 நிமிடம் அப்படின்றது ஒரு ராசியினுடைய நகர்வின் அளவு. 1 மணி நேரம் 2 நிமிஷத்துக்கு கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போகும்.
கடகம் தான் 2 நிமிஷம் தான் மீதி இருக்கு. அப்ப சிம்மத்தை கடப்பதற்கு 1 மணி நேரம் சரியாக 1 மணி நேரம் 2 நிமிடம் எடுத்துக்கும். 7 மணி 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மம், 8 மணி 2 நிமிஷம் வரைக்கும் கன்னி, துலாம் வந்து 9 மணி 2 நிமிடம். புரியுதா சார்? புரியுது சார், புரியுது. திருப்பியும் யாருக்கும் புரியலன்னா திருப்பி நிறுத்துங்க, திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அதுக்குதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் புரியுதான்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்டுக்கினே வந்தேன். நீங்க ஆன்சருக்கு வந்த பிறகு இங்க எப்படி உதயம் வந்துச்சு அப்படின்னு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டோம். ரைட் சார், ரைட். கிளியரா? கிளியர் தான் சார், கிளியர். ஓகே. இப்போ நீங்க கால்குலேட்டர் எடுத்தோ இல்லைன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் எடுத்தோ போட்டு பாருங்க. கண்டிப்பா 8 மணி 2 நிமிஷம் வரைக்கும் நீங்க கீழே கடலூர்னு போடுங்க, இல்ல எந்த ஊர் வேணாலும் போடுங்க, இங்கதான் நிற்கும், கண்ணில தான் வந்து உதயம் நிற்கும். சரியா? இப்ப இதை அழைச்சிருவா? அழைச்சிடலாம் சார். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அகஸ் கண்டுபிடிச்சோம், ராசியினுடைய இருப்பு கண்டுபிடிச்சோம், உதயம் கண்டுபிடிச்சோம். என்ன இதெல்லாம் வச்சுதான் உதயத்தை போட்டோம், உதயம் எங்க வருதுன்னு போட்டோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம 6 இடமும் போட்டிருக்கோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா உதயத்தினுடைய பாகையை எடுக்க போறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. இது பாருங்களேன், பெருசா இருந்திருக்கும். இப்ப என்னடா இது லேசா தான் இருக்கும்னு நினைச்சா இது நம்ம ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யாருக்கும் தோணுச்சுன்னா கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 விஷயம் நான் சரியா சொல்லி கொடுக்கல, இல்லைன்னா உங்களுக்கு புரியல. இது 2 தான் சார். புரியுதா? புரியுதுங்க சார். 1 நான் சரியா சொல்லி கொடுக்கல, இல்லைன்னா உங்களுக்கு புரியல. 2 ஆப்ஷன் தான் இதுல. சரியா? சரி, இப்ப நம்ம டிகிரி சொல்லி கொடுக்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் என்ன சார், இந்த 62 கொண்டு வந்தோம்ல, என்னது ஆடியினுடைய டோட்டல் 31 நாள். டோட்டல் வந்து 31ன்றது ஆடியினுடைய மொத்த டேஸ். புரியுதா? அது அந்த 746 ஆகஸ்ட் கொண்டு வந்தோம் இல்லையா, 746 மினிட்ஸ்னு. அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 12 ராசிக்கு பிரிச்சோம். 12 ராசிக்கு பிரிக்கும் போது இங்க 62 அப்படி 16ன்னு வந்து இது மினிட்ஸ். 1 மணி நேரம் 2 நிமிடம் 16 செகண்ட் எழுதிடுவோம். அதிகம் 1 hour 2 minutes 16 செகண்ட். ஓகேங்களா? இது என்னது, ஒரு ராசியினுடைய மொத்த அளவு, லக்னம் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள அளவு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 நிமிஷம் 16 செகண்ட் எடுத்துக்குது. 31 நாள் இருக்கு இதுல. சரிங்களா சார்? புரியுதா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அடுத்தது? என்னமா டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்போ ராசியை கடக்கக்கூடிய மொத்த அளவு என்னது, 62 மினிட்ஸ். இது என்ன பண்ண போறோம், 31 வகுக்கிறோம். ஏன் 31 வகுக்கிறோம்? மொத்த நாட்கள் என்ன 31 வகுக்கும் போது என்ன வரும், 2 நிமிஷம் 2 minutes. 31 நாள். அப்ப 2 நிமிடம் அப்படின்றது ஒரு நாளினுடைய மொத்த அளவுன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, நாளைக்கு 2 நிமிஷம் தான் இருக்கும் இருப்பு. அதுல இருப்பு, இதுக்கு பேரு இருப்பு காணல் அப்படின்னு எழுதிக்கிங்க. இருப்பு காணல் 62/31 போட்டீங்கன்னா 2 minutes தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ராசிய, சரி எதனா ஒரு ராசி வச்சுங்க. இப்ப இந்த மிதுனத்தை வச்சீங்களா, இதனுடைய மொத்த அளவு தப்பாயிடும். அது இது எழுதுவோம், கடகத்திலே எழுதுவோம். இந்த ராசியினுடைய மொத்த அளவு அப்படின்றது 62 மினிட். செகண்ட்ன்றதுனால எடுத்துக்கல, 16 எடுத்துக்கல. 62 மினிட்ஸ் அப்படின்றது மொத்த அளவு சார், இந்த ராசியினுடைய மொத்த அளவு. இந்த ராசியில எத்தனை பாதம் இருக்கு? 9 பாதம் இருக்கா சார்? பிளீஸ் இங்க நிறுத்தி கவனி. இந்த 62 நிமிஷத்துல 9 பாதத்தை அந்த லக்னம் கடந்து வரணும், உதயம் கடக்கணும். கரெக்டா? சரியா தப்பா? ஆமாங்க சார். ரைட். இப்ப என்ன பண்ணோம்,
ஒன்பது 60 பாதத்துக்கு 30 பிரிக்கணும். 9 பாதத்துக்கு என்ன பண்ணும்? அந்த 62 நிமிஷத்தை பிரிச்சு கொடுக்கணும். ஆனா அது ஹவர்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க நிமிஷமா பிரிக்கலாம். நீங்க நிமிஷமா மாத்தி அதை செகண்டுக்கு மாத்தி கொண்டு வரலாம் தேவையில்ல. அப்புறம் எப்படி போட்டாலும் கணக்கு ஒண்ணுதான். 9 8 72, 8 9 72 தான். அந்த மாதிரி தான், பதில் ஒண்ணுதான். என்ன இப்ப இந்த 62 9ஆல் வகுத்து சொல்லுங்க யாராவது. 9 6 54, மீதி 8. 6 நிமிடம் 8 செகண்ட் வரும் ஒரு பாதத்துக்கு. சரியா? கரெக்டா தப்பா? அவ்வளவுதான் சார், ஜோதிடம் முடிஞ்சு போச்சு. உதயம் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப எத்தனாவது டிகிரில இருக்குன்னு பாருங்க. இப்ப மணி வந்து 7 மணி 53 நிமிஷம். இப்ப டைம் 7:53 நிமிடம். சரியா? இப்ப என்னது, இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன, உதயம் இங்க இருக்கு இல்லையா, 7 மணி 53 நிமிஷம்ன்றதுனால எந்த சாரத்துல போய் நிக்கும்? இப்ப டிகிரி எத்தனாவது டிகிரில நிக்கும் சார்? இங்க பாருங்க. ஆமா, 6.6 நிமிடம் 8 செகண்ட். சரியா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்தாண்ட ஒரு 2 நிமிஷம் 8 மணின்னு வச்சுங்க. இதுல ஒரு 5 5 3 8 நிமிடம் தான் பெண்டிங் இருக்கு. சரியா? அப்ப 6 ஒரு பாதத்துக்கு முன்னாடி பாதம். ரேவதி 3வது பாதத்துல நிக்குது டிகிரி. ரேவதி 3ல உதயம். சாரி, தப்பா போடுறேன் பாருங்க. ஏதாவது சொல்லுமா, நான் மீனத்துக்கு போயிட்டேன். சரியா? சித்திரை 1. சித்திரை ஒரு பாதம் 1 சார். இது புரியுதா? புரியுதுங்களா? அது புரியலையா? புரியுதுங்களா? சார் ஒரு நிமிஷம் சார். 9 பாதம் கடக்க 62 நிமிஷம். ஆமா. அப்ப ஒரு பாதம் கடக்க 6.8ன்னு தான் சார் கண்டுபிடிச்சோம். ஆமா. அப்ப சித்திரை 2ன்னு வராதாங்க சார்? கடைசி பாதத்துல நீங்க அப்படியே 6.8 செகண்ட் கழிங்க. 7:53 நான் சொல்றேன் சார். சரிங்களா? அதுல ஒரு 5 நிமிஷம், இதுல ஒரு 2 நிமிஷம், 5 2 7 நிமிஷம் போயிடுச்சுல. அப்போ ஒரு பாதம் டோட்டலா போயிடுச்சே. ஆமா சார். 9 நிமிஷம் பின்னாடி போடுங்க. அப்ப சித்திரை 1க்கு போயிடும். பின்னாடி போடணும் சார். ஏன்னா நீங்க ஃபார்வர்ட்ல போனீங்கன்னா உதயம் தான் ஃபார்வர்ட்ல போகுது. நம்ம பாதத்தை கழிக்கும் போது பின்னாடி தானே வரணும். மினிட்ஸ் கழிக்கும் போது பின்னாடில கொண்டு போடணும் சார். ஆமா, புரியுதுங்களா? இன்னொரு முறை கவனிங்க, திருப்பி சொல்றேன். இதே ஸ்ட்ரக்சர் திருப்பி சொல்றேன். மொத்தம் வந்து ஒரு பாவம் இந்த 30 டிகிரியை கடக்கிறதுக்கு 62 நிமிஷம் எடுத்துக்கக்கூடிய அமைப்பு. அந்த 62 நிமிஷம் அப்படின்றது என்னதுன்னா, அந்த 62 எங்க இருந்து கிடைச்சது? அகச வந்து 12 ராசிக்கு பிரிச்சு கொடுக்கும்போது கிடைச்சது. அப்போ 1 மணி நேரம் 2 நிமிடம் அப்படின்றது ஒரு ராசி மண்டலத்தை உதயம் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. அதான் இருப்பு. 62 மினிட்ஸை 31 நாளைக்கு பிரிச்சு கொடுக்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு லக்னம் எவ்வளவு நகருது, உதயம் எவ்வளவு நகருதுன்றதுக்கு தான் அது. 2 நிமிஷம் நகருது ஒரு நாளைக்கு, 1 டேக்கு. சரிங்களா? அடுத்தது அந்த 62 நிமிடத்தை உதயம் கடக்கக்கூடியது 9 பாதத்தை உதயம் கடக்கக்கூடிய கால அளவு தான் அந்த 6.8. ஒரு பாதத்துக்கு 6 நிமிடம் 8 செகண்ட் எடுத்துக்குது ஒரு பாதத்துக்கு. நீங்க அப்படியே நகர்த்தி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 7 மணி 53 நிமிஷம்ன்றது நைட்டு. இப்ப அது எத்தனாவது பாதத்துல நிக்குதுன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எவ்வளவு நிமிடம் கடந்து போயிருக்குன்னு பாருங்க. ஒண்ணுமே வேண்டாம். 6.8 அப்படின்றது நிமிடம் இல்லையா? 6.8ன்றது நிமிடம். இது நீங்க 62 நிமிஷம்ன்றது நீங்க பிரிச்சு கொடுங்க. 1 மணி நேரம் 62 நிமிஷம் இதை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா புரிஞ்சிடும் எத்தனாவது டிகிரியில போய் நிக்குது. நீங்க அப்படியே 6 நிமிஷமா நகர்த்தி போடுங்க. இல்ல மொத்தமா 62ன்னு போட்டு அதுல இருந்து 6.8 செகண்ட் பின்னாடி கழிச்சுன்னு வாங்க. எங்க போய் நிக்குதுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப இது எத்தனாவது பாதத்துல போய் உதயம் நிக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதுல இந்த ராசியினுடைய மொத்த அளவு 30 டிகிரி. அந்த பாவத்துல எத்தனாவது டிகிரியில போய் நிக்குதுன்றதும் தெரிஞ்சிடும். அல்லது மேஷத்துல இருந்து எடுத்தீங்கன்னாலும் எத்தனாவது டிகிரியில போய் நிக்குதுன்றதும் தெரிஞ்சிடும். சார் இது புரியுதா?
இது புரிஞ்சாதான் நான் அடுத்து கவிப்புக்கு போவேன். இல்ல உதயம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு முறை இதை விட எளிமையா இருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதை விட கடினமா தான் இருக்கும். இப்பயே நடுமண்டையில நிறைய பேருக்கு முடி நேரா நிக்கும். கண்ணுக்கு நல்லா கட்டுது. ஏயா நீ வேற எத்தனை தூக்கம் வருது? கேமரா என் பக்கம் திருப்பிக்கிட்டா? சிஸ்டம் இதுதான், நான் தெரியுறேண்ணா. இருங்க வரேன். சார் எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? எனக்கு தூக்கம் வரலப்பா. தூக்கம் இல்லப்பா, 6.8 நிமிடம் வரைக்கும் புரியுது, கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் புரியல. பாதத்தை மட்டும் அதை எப்படி பாதத்தைனா அதை வந்து இன்று 9 பாதத்துல எப்படி ஒண்ணும் இல்ல, ஒரு பாதத்துக்கு 6.8 நிமிடம் 8 செகண்ட் மினிட் 6.8 நொடி நொடி. சரிங்களா? அப்ப 9 பாதத்துக்கு 9,654 9,872. ஆமா, நல்லா புரிஞ்சுங்க. 9,654 72 செகண்ட். 72 60 ஆக்கி தானே போடுங்க, 1 நிமிஷம் கிடைச்சிருமா? ஆமா, சரிதா? புரியுதா உங்களுக்கு? புரியுது. கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த 62 கிடைச்சிரும். சரி. சார் இப்போ உதயம் வந்துட்டு 7:53 எக்ஸாம்பிள் டைம் தானே எடுத்துக்கிட்டீங்க? எக்ஸாம்பிள் டைம் இல்ல, எக்ஸாக்ட் டைம். எக்ஸாக்ட் டைம். அப்போ வந்துட்டு நம்ம 6 பாக்கும்போது 53 நிமிடத்துக்கு பாக்கணும் இல்லையா? ஆமா, 6 மட்டும் நீங்க 53 எடுத்துக்கணும். நான் சொல்றது உதயம். 6 கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதாவது 6 நிமிடத்தை மட்டும் எடுத்துக்கணும், உதயத்துக்கு மொத்த டைமையும் எடுத்துக்கணும். மொத்த டைமையும் எடுத்துக்கணும். உதய டிகிரிக்கு, உதய டிகிரி எக்ஸாக்டா நட்சத்திர புள்ளிக்கு போகும்போது மொத்தமா எடுத்துக்கிறது. என்ன நட்சத்திர டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த நட்சத்திரத்துல உதயம் போயிட்டு இருக்குன்றதை எடுத்துக்கிறதுக்கு இது. இன்னொரு பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மொத்த அளவு 9 மணி 7 மணி 2 நிமிடத்திலிருந்து 8 மணி 2 நிமிடம் வரைக்கும் இது. இதே 8 மணி 2 நிமிடம் தாண்டிச்சுன்னா துலாமனுடைய முதல் டிகிரிக்கு வந்துடும். சித்திரை 3க்கு போயிடும் உதயம். புரியுதா உங்களுக்கு? தெரியணும், நானும் தெரியணும். இந்த கேமரா தான் பெரிய தலைவலி. ஓகேவா? இப்போ போட்டு தெரியுதுல்ல சார்? புரியுது சார். நீங்களே ஒரு டேட் ஒன்று கொடுங்க சார், நாங்க போட்டு பார்த்தா அதுல ஒர்க் அவுட் பண்ணா சரியா இருக்கும் சார். ஏதோ ஒரு மாசம் கொடுத்து அதாவது ஒரு டேட்டை போடுங்க சார். நாளைக்கு போடுங்க. நான் இது எண்ட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு. இல்ல நாளைக்கு தான் சார். இப்போ இல்லைங்க சார், மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வரும்போது நம்ம செக் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ண ஈஸியா இருக்குங்க சார். பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே எழுதி பழகுங்க, எதனா ஒரு டிகிரி எழுதி பழகுங்க. என்ன இல்ல சார், மொத்தமா ஒரு டேட் நம்ம ஏதாவது தவறுனா செக் பண்ணிடலாம் சார், குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சார். ஓகே, நம்ம அதையும் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எனக்கு ஒரு டவுட் சார். சார் சொல்லுங்க சார், நம்ம அகஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் சார், 62 மினிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல இருந்து ஆடி மாசம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 நிமிஷம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமா. இப்போ சார் அதோட சார் 6.2 மினிட்ஸ்ல இருந்து 6 hours 2 மினிட்ஸ்ல இருந்து நம்ம ஒவ்வொரு உதயமா போட்டு வரோம். இது ஆமா, இது ஒரு அகஸ்ட்னா பகல் அகஸ்ட். புரிஞ்சுக்கணும். அதான் சார் சொன்னாங்க 4 நிமிஷம் இல்லைன்னாருல. ஆமாங்க சார். இது அகஸ்ட் அப்படின்றது பகல் பொழுது. அதே மாதிரி இரவு பொழுது இருக்குல்ல, மொத்தம் 4 மினிட்ஸ். நம்ம 2 மினிட்ஸ்க்கு தான் கால்குலேட் போட்டு 6 to 6 திருப்பி சுத்துது பாருங்க உதயம். அது இரவு அகஸ்ட். திருப்பி அதுவும் 2 மினிட்ஸ் தான். நான் அதை தான் கட் பண்ணேன். இல்ல 2 மினிட்ஸ் போட்டாலே நீங்க அடுத்த உதயத்தை நீங்க திருப்பி ரவுண்ட் அடிக்க வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்லை. இரவு அகஸ்ட் தான். அப்புறம் அடுத்த நாள் காலையில 6 மணி தானே சூரிய உதயம். ஓகே சார். எனக்கு என்ன டவுட்னா சார், அடுத்து வந்து நம்ம அடுத்த சிம்மத்துக்கு போகும்போது 1 hour ஆட் பண்ணிக்கிறோம். ஆமா. இப்ப நம்ம அதுல டிகிரி கால்குலேட் பண்ணும்போது 1 hourக்கு 60 மினிட்ஸ் தானே போட்டுக்கணும். ஏன் 62 மினிட்ஸ் போட்டோம்னா டவுட் வரும் இல்லைங்களா? இல்ல நீங்க அதான் நீங்க திருப்பி அந்த பழைய கால்குலேஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து 62.16 போட்டோம். புரியுதுங்களா? 62 நிமிஷம். ஆமாங்க சார். ஆமா. அப்ப 1 hour 2 minutes அங்கேயே போட்டோம் நம்ம.
ஓகே சார். அப்ப 2 மினிட்ஸ் பெண்டிங் இருக்கு, நாளைக்கு 1 டே இருக்கு. அப்ப 6 மணி 2 நிமிஷம். ஆமாங்க சார். அப்ப அந்தாண்ட 1 ஹவர் தானே தேவைப்படுது. 62 நிமிஷத்துக்கு 60 நிமிஷம் தானே தேவைப்படுது. அதனால 1 ஹவரா கூட்டிட்டு வந்திருப்போம். அந்த 2 பிக்ஸ்டா வச்சிருப்போம். நான் நல்லா கவனிங்க. ஆமாங்க சார். 1 ஹவர் கூட்டி இப்போ வந்து 7.2 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மம் ஆரோடம் வருதுங்க சார். ஆமா. இல்ல சார், அதை அங்கதான் நம்ம 6.02ன்னு போட்டோம்ல, நம்மளுக்கு 6 மணி தானே உதயம். அதுங்க சார். இப்ப எனக்கு என்ன டவுட்னா சார், அது புரியுதுங்க சார். 6.02 மினிட்ஸ் வந்து கடகம் ஆரம்பிக்குது, முடிஞ்சிருது. அது அதுல இருந்து சிம்மம் வந்து 7.02 வரைக்கும் இருக்குங்க. இப்போ 1 ஹவர் தான் கணக்கு. அதாவது நம்ம அங்க போட்டதே 62 போட்டோம் இல்லையா? ஆமாங்க சார். அந்த 2 மினிட்ஸ் நீங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்றீங்க. கூட்டி இல்ல சார், எனக்கு என்ன டவுட்னா சார், இப்ப 60 நிமிஷம் தான் நம்ம ஒரு ஆரோடத்துக்கு ஒரு உதயத்துக்கு டோட்டலா அழிச்சிட்டேன். இல்லைன்னா அதுல கால்குலேஷன் கரெக்டா புரிஞ்சிருக்கும். அதுக்குதான் அழிக்கிறதுக்கு முன்னாடியே டவுட் கேளுங்க சார். இல்ல எனக்கு அது ஓகே சார், புரியுது. இப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம 60 நிமிஷம் தான் ஆட் பண்ணி அடுத்த உதயம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இல்ல சார், நான் எப்படி போட்டிருந்தேன் நீங்க இந்த ராசிக்குள்ளார கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இந்த ராசி மண்டலம் அந்த டோட்டல் அளவு நான் போட்டேன்ல கடகத்துக்கு. ஆமாங்க சார். 6.02 போட்டிருக்கோம் சார். 62 நிமிடம் அது. ஆமாங்க சார், அது புரியுதுங்க சார். சரிங்களா? ஆனா 6 மணி சூரிய உதயம். ஆமாங்க சார். அதுல இருந்து 6 மணின்றது அந்த 2 அப்படின்றது நாளைக்கு 1 டே நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறதுனால 1 ஹவர் 2 மினிட்ஸ் நான் அங்கேயே 6.02ன்னு போட்டிருப்பேன். அப்படியே கூட்டிட்டு வந்து போட்டிருக்கீங்க. ஓகே சார். அடுத்து சிம்மம் நம்ம போடும்போது எது வரைக்கும் முடியுது சார்? 7.02 வரைக்கும் முடியுதுங்க சார். 7 மணி 02 முடியும். இப்ப அதுக்கு நம்ம வந்து டிகிரி கால்குலேட் பண்ணும்போது 60ஆல தானே நம்ம டிவைட் பண்ணோம். 62ஆல கால்குலேட் பண்ணோம்னா தப்பு வரும் இல்லையா? 62 நிமிஷம் எடுக்கல, நம்ம 60 தானே எடுத்திருக்கோம், 1 ஹவர் தானே எடுத்திருக்கோம்னு எனக்கு ஒரு டவுட் சார். வேற எதுவும் இல்ல. தப்பு இல்ல அந்த 62 தான் நீங்க எடுத்து நீங்க பிரிச்சுக்கிட்டு வரணும் உதயத்தை போடும்போது. ஏன்னா உதயம் வந்து அந்த 62 பிக்ஸா வச்சுதான் நவுந்துகிட்டு வருது. அந்த மாதத்தினுடைய மொத்த அளவு அகஸ் என்னமோ அதை 12 ராசிக்கு தானே பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். அந்த அகஸ் தானே சார் நீங்க 12 ராசிக்கு பிரிக்கிறீங்க. ஆடி மாசம் 31 நாளுங்கிறதுனால 62 வருது. மத்த மாசம் 30 மத்த மாசத்துக்கு என்ன அளவோ அதை நீங்க வச்சு பிரிச்சுட்டு வரணும். அப்பதான் அதுக்கான பாதை கரெக்டா கிடைக்கும். இப்போ ஒரு மாசத்துக்கு 28 நாளா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். அதுதான் சார் அவர் கேக்குறாரு. அது சொல்லுங்க. ஆடி மாசம் எனக்கு அது புரியுதுங்க சார். அந்த 62ன்றது புரியுது. நான் எப்படி விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் சார். உங்க கேள்வி உண்மையிலேயே புரியல எனக்கு. சார் அவர் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு 1 மணி நேரம் சார், அப்படி வச்சுக்கோங்க சார். நீங்க இல்லன்னா 30 வச்சுக்கீங்க சார். 30 வச்சுக்கீங்க நீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம இந்த இப்ப 60 அந்த 7 சார் அவர் கேக்குறது வந்து சார் 62.16 நிமிஷம் தான் நம்ம வந்து அவர் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே உரிய டைம் என்னன்றத ஃபர்ஸ்டே பிரிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசிக்கு வரும்போது 1 மணி நேரம் தான் அது கடந்து வருது. நம்ம ஆவரேஜா 12ஆல டிவைட் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும் போதே அது 12ன்னு போட்டு அது ஈக்குவலா பிரிச்சிடுறோம். மறுபடியும் அதுக்கு கீழே வரும்போது நம்ம வந்து அந்த என்னவா பிரிச்சிருக்கீங்களோ அதன்படிதான் 12 ராசியும் அந்த நிமிஷத்துல தான் கடந்துட்டு வரும். அதுதான் நம்ம இங்க 62ன்னு பிரிச்சிருக்கோம். 746 கிடைக்குது. இந்த 746 வந்து அகஸ். சரிங்களா? அந்த 746 அகஸ் எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாருங்க. சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் இடைப்பட்ட காலம் பகல் அகஸ். அது இரவு அகஸ் அதே மாதிரிதான் இருக்கும், மாறாது. ஏன்னா இங்க 29 முடிஞ்சுன்னா காலையில 6, இங்க 6 இருந்தா இங்க திருப்பி 29 அதே அளவு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்க 30 டேஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா 30 முடியும். அதுல 60 நிமிஷம் கிடைச்சிரும். அப்ப டிகிரியும் ரொம்ப சுலபமா கிடைச்சிரும். இது கொஞ்சம் அந்த 31 உங்களுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போறதுனால உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன். அதனாலதான் அந்த 8 செகண்ட் மீதி இருக்கு. ஆமாங்க சார். புரியுதா உங்களுக்கு? இந்த 6 நிமிடம் 8 செகண்ட் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக பிரிச்சு கொடுத்துக்கிட்டே போறீங்க. அது எந்த டிகிரிலும் நிக்கட்டும். அப்புறம் நீங்க செகண்டா பிரிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டலா அந்த ராசி மானம் அப்படின்னு நாழிகையில போட்டீங்கன்னா வரும். இது நாழிகையிலையும் சொல்லி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அப்புறம் அவருக்கே இவ்வளவு கன்ஃபியூஷன். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் இப்ப இன்னொரு மெத்தட் சொல்லட்டுங்களா? போதுமா? போதும்பா. ஒரு மெத்தடே கரெக்டா கத்துக்கிறோம்பா. இல்ல இன்னொன்னு கூட
இன்னொரு மெத்தட் சொல்லுங்க, யாருக்கும் பயன்படும் இல்லையா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கிற மாதிரி இருந்தா சிலருக்கு அது ஈஸியா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சரியா? அதையும் கத்துக்கிறோம் சார், அதையும் கத்துக்கிறோம். இப்ப சூரிய உதயம் பாருங்களேன். இந்த போர்டு தெரியுதா? இருங்க நான் பின் பண்ணிடுறேன், இல்ல ஸ்பாட்லைட் போட்டுக்கிறேன். சார் நீங்க எல்லாரும் இதை வந்து கன்ஃபியூஷன் இல்லாம கத்துக்கணும். ஸ்பாட்லைட் எல்லாருக்கும் ஸ்பாட்லைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். போர்டு கிளியரா இருக்கா? இருக்குங்க சார். ஓகே, அதேதான். இந்த 6 மணின்றது சூரிய உதயம், திருப்பி அஸ்தமனன்றது 6 மணி 29 நிமிஷம் இல்லைங்களா? கரெக்ட் தானே? அது இது டோட்டலா 26 நிமிஷம் 26 நிமிஷம் சரிங்களா? இப்ப 12 மணி 26 நிமிஷம் கிடைச்சிருக்கோம் இல்லையா? நம்ம முன்னாடி பார்த்ததுல. கரெக்ட் தானே? இருங்க வரேன், கேமரா கேமரா கரெக்டா இருக்குங்களா? இப்ப அதேதான், இந்த 720 6 12 72ங்களா? 720 வருமா? பிளஸ் 26 போட்டீங்கன்னா 726 கிடைக்கும். இது கரெக்ட் தானே? 726 கரெக்ட் தானே? 46 சரியா? 46. இதேதான் நம்ம திருப்பி அதை 12 ராசிக்கு பிரிச்சு கொடுக்குறோம். சரிங்களா? இது ரொம்ப சுலபமா இருக்கும் பாருங்க. அந்த அகஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, முன்னாடி வந்து அது நிமிஷமா பிரிச்சோம். இதை நம்ம மினிட்ஸ்ல இருந்து செகண்டா மாத்தி கொடுத்து நம்ம பிரிக்க போறோம். அது இன்னும் டிகிரி உள்ளார போகும், எக்ஸாக்ட் டிகிரி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? எப்படி பிரிக்கலாம் 62 செகண்ட எக்ஸாக்ட் டிகிரிக்கு பிரிக்கணும்னா? எக்ஸாக்டா 3 டிகிரி 20 நிமிஷம் சார். 3 டிகிரி 20 நொடி மினிட் அப்படின்றது செகண்ட். ஆமா, 3 டிகிரி 20 மினிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாகை. இந்த 746 வந்து 12 ராசிக்கு பிரிங்க, 62.16. அதே தான் வரும். சார் இது வரைக்கும் புரியுது இல்ல? இந்த சாப்டர் புரியுதா? இது யாருக்கும் புரியாம இருக்கா? புரியுதுப்பா. இது புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். இது புரியுது இல்ல? இது புரிஞ்சாதான் அடுத்தது புரியும். இந்த 60, ஆமா, இந்த 62 இருக்குல்ல, அப்ப ஒரு நிமிஷத்துக்கு என்ன 60 செகண்ட் அப்படின்னா 62 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 3720 செகண்ட். 3720. ஆமாங்க சார். கரெக்ட்டுங்களா? சார். இப்ப நீங்க என்ன பண்ணணும், இது வந்து ஒரு பாதத்துக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன? அப்ப 413 செகண்ட் ஒரு பாதத்துக்கு எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதான் நான் சொன்னது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், சிலருக்கு ஈஸியா இருக்கும். என்ன? அப்ப எத்தனை நிமிடம் இந்த உதயத்துல கடந்திருக்குன்றத நீங்க செகண்டா பிரிச்சீங்கன்னா எக்ஸாக்டா எந்த புள்ளியில போய் உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மெயின் வந்து அகஸ் போட்டு அகச பிரிக்கணும், சூரிய உதயம் அஸ்தங்கத்தை அஸ்தமனத்தை புரிஞ்சுக்கணும். பகல் அகசு இரவு அகசு. அதான் ஆரம்பிக்கும் போது சத்யநாராயண சார் சொன்னாங்க 4 நிமிடம் ஒரு நாளைக்குன்னு. கரெக்ட் தான். சரியா? நம்ம பகல் அகசை தான் இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு மேல திருப்பி அடுத்து நம்ம ஓரலாவே நம்ம அந்த அவர்ஸை பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டோம், உதயத்தை கணக்கு பண்ணி. பகல் பொழுதுதான் அகசு, அதை நம்ம நைட்டு பிரிக்கும் போது நம்ம வகுத்துக்கிறோம், அவ்வளவுதான். சார் இது புரியுதா? ஒன்லி உதயம் கால்குலேஷன், நீங்க ஆர்வத்துக்குலாம் போகாதீங்க. இப்ப கழிப்பு போயிடுமா? சார் ரொம்ப சிம்பிள், பயங்கரமாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். என்ன? இப்ப மணி என்ன சார்? 8 மணி 13 நிமிஷம். 8 மணி 13 நிமிஷம். 0 to 5, 5 to 10, 10 to 15. சார் ப்ளீஸ்
நோட்டீஸ் இது பண்ணுங்க, நோட்டீஸ் பண்ணுங்க. இப்ப ஆறுடம் எங்க சார் இருக்கு? இங்க இருக்கு. ஏன்னா 13 நிமிஷத்தை மட்டும் தானே எடுத்துக்கணும் ஆறுடத்துக்கு. சரியா? ஆறுடம் இங்க இருக்கு, மிதுன ஆறுடம். சார் புரியுதா? புரியுதுங்க சார். இப்போ உதயம் இங்க வந்துருச்சு இல்லையா? கரெக்ட் தானே? ஏன்னா 8 மணி 2 நிமிடம் வரைக்கும் தான் உதயம் இங்க. இப்போ 8:13 என்ன 8:13னா கிட்டத்தட்ட 8 2 10, 8 மணி 8 செகண்ட். அப்ப சித்திரை 3, சித்திரை 4ல இருக்கு உதயம். என்ன சித்திரை 4 இன்னைக்கு டுடே கால்குலேஷன் படி சிம்பிளா எழுதிங்க சார். நவாம்சம் யாருக்கெல்லாம் புரியும் அவங்களுக்கு இது புரியும். ரிஷபம், கடகம், சிம்மம். சார் புரிஞ்சுங்க. ரிஷபம், மிதுனம், நடுவில் மிதுனத்தை விட்டோம் பாருங்க. இந்த 4 சார் புரியுதா? ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். என்ன இது 4 மேஷ வீதி. மேஷ வீதி சார். இது ஒரு கால்குலேஷன் தான், வேற ஒண்ணும் இல்லை. இது என்ன மேஷ வீதி ரிஷப வீதின்னு கேட்டக்கூடாதா? இதுக்கு பேர் மேஷ வீதி. என்ன அடுத்தது கன்னி, துலாம், மீனம், மேஷம். சரியா? மேஷம். இது 4 ரிஷப வீதி. ரிஷப வீதி சார். இது எழுதிங்க இல்லைன்னா புரியாது. சரியா? தயவுசெய்து எழுதிங்க இல்லைன்னா புரியாது. இது ரிஷப வீதி. அடுத்தது விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். இந்த 4 சேர்ந்து என்னது மிதுன வீதி. மிதுன வீதி சார். இது புரிஞ்சுங்க சார் ப்ளீஸ். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வரை மேஷ வீதி. கன்னியும் துலாமும் மீனமும் மேஷமும். சரிங்களா? ரிஷப வீதி. திருப்பி விருச்சகம் முதல் கும்பம் வரை மிதுன வீதி, மிதுனம். சார் இது புரியுதா? ரைட். இது எழுதிங்க. இது கால்குலேஷன் தான். இது சும்மா இது எப்படி எழுதிங்கன்னா இந்த வீதி அடைக்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கணும். அப்பதான் எப்படி எழுதணுன்றது புரியும். இப்ப நான் சொல்ற பாயிண்ட எல்லாரும் எழுதிங்க சார். தேர்ட் செட் சொல்லுங்க சார். சார் தேர்ட் செட் சொல்லுங்க சார். 4 விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். விருச்சகம். ரைட். ஓகே சார். சார் இந்த உதயம், ஆறுடம், கவிப்பு தான் ஹீரோவே இந்த பிரசனத்துக்கு, ஜாமகோலுக்கு. என்ன இது 3 இருந்தாதான் மீதி எல்லாம் பார்க்கலாம். என்ன சார் இது எழுதிட்டீங்களா? ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், மீனம், மேஷம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். சார் இது அன்மியூட் பண்ணீங்க சார். மியூட் பண்ணீங்க சார் ப்ளீஸ். யாரு அன்மியூட்ல இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா இது எல்லாருக்கும் தொந்தரவாயிடும் சார். ப்ளீஸ் எத்தனை பேர் அன்மியூட்ல இருக்கீங்க பாருங்க. தேவைப்படும் போது நீங்க அன்மியூட் பண்ணீங்க. போர்டு அந்த அளவுக்கு கிளியரா தெரியலைங்க சார். போர்டா கேமராவான்னு தெரியல. இருங்க வரேன். கேமராவில் விரல் கிட்ட வச்சு மாட்டேன். இப்ப தெரியுதா?
தூரமா போச்சு. தெரியுதா போர்டு? இப்ப தெரியுது. ஓகே சார், ஓகே சார், ஓகே. கொஞ்சம் மேல தூக்கிடுங்க சார், அவ்வளவுதான். சும்மா 2 இன்ச்சு. தேங்க்ஸுங்க சார். மேல போயிருச்சு, மேல. சூப்பர் சார். ஓகேவா? இப்ப புரிஞ்சுங்க. இப்ப கவிப்பு கண்டுபிடிக்க போறோம். இப்ப கவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்ன்றது வந்து மேஷ வீதின்னு போட்டுருவோம். கன்னி, துலாம், மீனம், மேஷம் என்ன இது ஒரு செட்டு. அதாவது இந்த 2 ராசி, இந்த 2 ராசி, இந்த கிராஸ் டு கிராஸ், இந்த 2 செட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீதின்னு போட்டுருவோம். விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆர்டரா இந்த கிராஸ் மட்டும் மேஷம், மிதுனம், இந்த ஒரு செட்டு மட்டும் ரிஷபம்னு இருக்கும். சரிங்களா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஜாமக்கோல்ல ஒரு பேசிக் தான். என்ன இது கவிப்பு கண்டுபிடிக்கிறது. இப்ப நம்ம ஆருடம் கண்டுபிடிச்சோம், உதயம் கண்டுபிடிச்சோம், இப்ப கவிப்பு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஒண்ணும் இல்லை சார், வெரி சிம்பிள். ஆருடம் முதல். சரிங்களா? ஆருடம் முதல் இருங்க, நம்ம இந்த நிமிஷத்தையே போட்டுக்கோமா. இப்ப மணி வந்து 15, 16, 17, 18 இருக்கு. சரிங்களா? 15 to 20. இப்ப கடக ஆருடத்திலே இருக்கு ஆருடம். சரியா? ஆருடம் கடகத்துல இருக்கு இப்ப. சரியா? உதயம் எங்க இருக்கு? அது இங்கதான் இருக்கு. துலாம் உதயம் தான். ஞாபகம் வச்சுக்கீங்க. உதயம், ஆருடம் இது ரெண்டும் தெரிஞ்சாதான் கவிப்பு கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இப்ப ஆருடம் முதல் என்ன சூரியன் அமர்ந்த ராசி என்ன இது? சூரிய மாதம், ஆடி மாதம் தானே சார்? புரியுதா? என்ன ஆருடம் முதல் சூரிய வீதி வரை. சூரியன் எங்க இருக்கு? ஆடியிலே இருக்கு, அங்கே இருக்கு, கண்ணில இருக்கு, கடகத்திலே இருக்கு. ஆருடம் சூரியன் ரெண்டுமே ஒன்னா தானே இருக்கு. சூரியன் இங்கே தானே இருக்கும். கரெக்டா? கடகத்துலதான் இருக்கு. கடகத்துலதான் இருக்கு இல்லையா? எண்ணி வர எப்படி சார்? ஆருடம் முதல் சூரியன் வரை எண்ணி வர எத்தனை அந்த எண்ணிக்கை வரணும்? எண்ணி வர 1 தானே. அப்ப ஆருடம் எங்க இருக்கு? அங்கே தானே இருக்கு. அப்ப 1 அந்த ராசினா 1னா அப்ப உதயம் முதல் எண்ணணும் திருப்பியும். அப்ப உதயத்துல இருந்து 1. உதயம் எங்க இருக்கு? அப்ப கவிப்பும் உதயத்தோட இருக்கு. சரியா போச்சா? ரொம்ப ஈஸியா போட்டோம் போல இருக்கு. சரி, கொஞ்சம் கடினமா போடுவோம். இப்ப 8:50ன்னு வச்சுக்கோங்க டைம். 15, 20, 20 to 25, 25, 30, 30, 35, 35, 40, 45, 50. சரிங்களா? இங்க போடுவோம். இப்ப ஆருடம் இங்க இருக்கு சார். மகர ஆருடமா இருக்கு சார். சரியா? மகர ஆருடம். சரிங்களா? இப்ப ஆருடம் முதல் சூரியன் வரை என்னன்னு நீங்க ஆருடம் 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்ப ஆருடம் முதல் சூரியன் இருக்கிற இடம் என்னது? 7வது ராசியில இருக்கு. அப்படியே அதை விட்டுருங்க, 7 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உதயத்திலிருந்து 7 மீனத்துல உழவும். இப்போ உதயத்திலிருந்து 7வது ராசியில கொண்டே கவிப்பு போடும். கவிப்பு மேஷத்துல இருக்கு சார். கவிப்பு வெரி சிம்பிள். அப்ப என்ன பண்ணணும்? கவிப்பு கணிதம் பண்றதுக்கு முன்னாடி உதயம் தெரிஞ்சிருக்கணும், ஆருடம் தெரிஞ்சிருக்கணும். சார் எளிமையா இருக்கா? திருப்பி சொல்லிட்டா. இது ஈஸியா இருக்குங்க சார். பட் எதுக்காக இந்த வீதியை கொண்டு வந்தோம் இங்க? இந்த வீதிகளை சார் இன்னொரு தடவை சொல்லுங்க. பாருங்க சார், அது எதுக்காக இந்த வீதிகளை கொண்டு வந்தோம்னா, அதுதான் சொன்னேன், ஜாமக்கோல்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கணிதம். நவாம்சம் கணிக்கிறதுக்கு எதுக்காக வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நவாம்சத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க நவாம்சம் புரிஞ்சுன்னா இது புரியும். சரிங்களா? அதுலயே மேஷ வீதி, ரிஷப வீதி, மிதன வீதின்னு உண்டு. சரிங்களா? நீங்க கவனிச்சிருப்பீங்க அதுல. சரிங்களா? மேஷம் முதல் கடகம் வரை என்ன மேஷம் நவாம்சத்துல. சிம்மம் முதல் விருச்சகம் வரை ரிஷபம். சரிங்களா?
சிம்ம வீதி. அது சிம்ம வீதி. சிம்மம் முதல் விருச்சகம் வரை சிம்ம வீதி, தனுசு முதல் மீனம் வரை தனுசு வீதி சொல்லியிருப்போம். இந்த திரிகோணத்தை அடைச்சிருப்போம் நம்ம அதுல. சோ இந்த கவிப்புக்கு இது ஒரு கால்குலேஷன். நவாம்சத்துக்கு எப்படியோ அது ஒரு விதி. அத மாதிரி கவிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விதி இது. சரிங்களா? ரூல் அவ்வளவுதான். வேற எந்த ஸ்பெஷலும் இதுல கிடையாது. ஆனா கவிப்புன்றது தேவைன்னா ஆருடம் முதல் சூரியன் நின்ற ராசி வரை எண்ணி வர உதயம் முதல் அது எண்ணணும் நம்ம. அதுக்காக பிரிக்கப்பட்டதான் அந்த ராசி மண்டலம். இது ஒரு கால்குலேஷன். இப்போ உதயத்துல இருந்து 7வது வீட்டுல கவிப்பு போட்டோம். சார் இது புரிஞ்சுதா? இப்போ ஒருவேளை ஆருடம் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், தனுசுல இருக்கு ஆருடம். ஆருடத்துல இருந்து சூரியன் நிக்கிறது 8வது ராசியா இருக்கும். அப்ப உதயத்துல இருந்து 8வது ராசியா நீ கவிப்பு போகணும். சார் இது புரியுதா? அப்ப உதயமும் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நகரும், ஆருடமும் 5 நிமிடத்துக்கு ஒரு ராசி நகரும், கவிப்பும் அதே மாதிரி 5 நிமிடத்துக்கு ஒரு ராசி நகரும். அப்ப ஆருடம் 5 நிமிடம், கவிப்பும் 5 நிமிடம். ஏன்னா ஆருடத்தை கால்குலேட் பண்றதுனால. உதயம் மட்டும் 62 மினிட்ஸ், 54 மினிட்ஸ், 58 மினிட்ஸ்ன்ற மாதிரி அதுக்கு நாளுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? அது அகஸ்ட் கண்டுபிடிச்சு நாளிகை நேரம் கண்டுபிடிச்சு நம்ம பிரிச்சுக்கிறோம் அதை. ஸோ உதயம் கணித்தல் அப்படின்றது சூரிய உதயம், அஸ்தமனம், அகஸ்ட் கண்டுபிடிச்சது மூலயமா நிமிடத்தை கால்குலேட் பண்ணி 12 ராசிக்கு பிரிச்சு கொடுத்து அது மூலயமா உதயத்தை கணக்கீடு பண்றோம். ஆருடம் என்பது 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நகரக்கூடியது. கவிப்பு என்பது இதெல்லாமே கிளாக் வைஸ் தான். சரியா? கிரகங்கள் மட்டும்தான் ஆன்டி கிளாக். இதுல கிரகங்களுக்கு வந்து ஸ்திர ராசியில இடம் கிடையாது. சரியா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வராருங்க. இப்ப இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா கவிப்பு? சார் நான் கேமரா எடுக்க போறேன், அதுதான் கேட்டுக்கிறேன். சார் இன்னொரு முறை சொல்லிடுங்க சார். வரமா இருங்க. வந்துடுறேன். அதாவது உதயம் முதல் சரிங்களா எண்ணி வருவது கவிப்பு. அது எங்க எண்ணணும்னா ஆருடம் எங்க விழுந்திருக்கோ ஆருடத்துல இருந்து சூரியன் நின்ற ராசி. சரிங்களா? ஆருடம் இப்போ வந்து என்னது? இப்போ 25 சரிங்களா? 8:25. 0 to 5 மேஷம், 5 to 10 ரிஷபம், 10 to 15 மிதுனம், 15 to 20 கடகம், 20 to 25 சிம்மம். சிம்மத்துல போய் ஆருடம் நிற்கும். இப்போ ஆருடத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. சரிங்களா? சிம்பிள். ஆருடம் முதலாக சூரியன் நின்ற ராசி வரை எண்ணும் போது என்ன தொகை வருதோ எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கையை உதயம் முதல் எண்ணணும். அப்போ உதயம் வந்து துலாம்ல இருக்கிறதுனால இப்ப கவிப்பு எங்க போடுவீங்க? கண்ணில போடுவீங்க. கண்ணில. அவ்வளவுதான் சார். மேடம் புரிஞ்சுதா? ஓகே சார். ஆமா. கிளியரா? கிளியர் சார். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சார் இப்படி எடுத்துக்கலாமாங்க சார்? சொல்லுங்கம்மா. சூரியன் நின்ற ராசியிலிருந்து ஆருடம் வரை எண்ணி வரணும். எண்ணி வந்த தொகையை எந்த வீதியில் நிற்கிறதோ, மேஷம்னா மேஷ வீதி வரைக்கும், உதயம்னா சாரி ரிஷபம்னா ரிஷப வீதி வரைக்கும், மிதுனம்னா மிதுன வீதி வரைக்கும் எடுத்துக்கலாமாங்க சார்? அப்படி ஒரு 4-5 மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப தெளிவான இதுதான் கொடுத்துருக்கேன். ரொம்ப கடினமா இல்ல. அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுங்க சார், எழுதிக்கிறோம். இதுக்கு ஃபார்முலான்னு எதுவும் ஸ்பெஷலா இல்ல. ஆருடம் போட்டுட்டு அதுல இருந்து சூரியன் வரை எண்ணி அந்த எத்தனை நம்பர் வருதோ 7வது நம்பர்னா 7வது ராசி உதயத்துல இருந்து எண்ணி கவிப்பை போடும். அவ்வளவுதானப்பா? அவ்வளவுதான். கவிப்பு போடுறது ரொம்ப ஈஸி தான். ஆருடம் முதல் சூரிய உதயம் எண்ணி வந்ததுன்னா அது உதயத்தை எண்ணி போட்டீங்கன்னா கவி போட்டுடலாம். சரிங்க சார். நன்றி சார். கால்குலேஷன் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துடும். இதே போதும். நீ அப்புறம் நிமிடம் செகண்ட் திருப்பி எண்ணிட்டு இருக்கணும். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார்.
சார் இது என்ன சூக்கம ராசின்னு ஒண்ணு சொல்றாங்க, அது என்ன படிங்க சார் அது? எப்படி சார்? அது சூக்கம ராசின்னு ஏதோ சொல்றாங்கல்ல சார்? இது நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போனீங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் திருப்பி உள்ளார போய் அது சப்ஜெக்ட் பேச சரி போனோம்னா சரி வச்சுக்கங்க. இல்ல டைம் சொல்றாங்களா அது சரி 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 சரிங்களா? ஓகே சார் ரைட் சார். வருவோம், ஒன்னொன்னா வருவோம். இப்ப நம்ம வந்து இந்த உதயம் ஆருடம் கவிப்பு இதான் இருக்கிறதுல கவிப்பு. முக்கிய சப்ஜெக்ட். சரிங்களா? இது நம்ம கால்குலேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார் ஆமாங்க சார். வெரி சிம்பிள் தான். இது ஒன்றும் பெருசா ரொம்ப கடினமான பாதையெல்லாம் வந்து நம்ம கடந்து போன மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டாம். என்ன ரொம்ப சிம்பிளா தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். என்ன சரிங்க சார். இப்போ ஒரு சார்ட் ஒன்று எடுப்போம், இந்த நேரத்துக்கு எடுப்போம். இல்லைன்னா இப்போ இன்னைக்கு நான் ஒரு ஜாமகோல் எடுத்து வச்சிருந்தேன், அதை எடுக்கிறேன். இப்போ அதுல எப்படி இந்த கவிப்பு என்ன செய்யுது, ஆருடம் என்ன செய்யுது, உதயம் என்ன செய்யுது, இது மூணுத்தையும் எடுப்போம். ஸ்கிரீன் ஷேர் பண்றோம், வருதான்னு மட்டும் சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் வருதுங்களா? இல்ல சார் வரலைங்க சார். வரலைங்க சார். இந்த வரும். இது வந்துருக்குங்களா? வந்துருச்சுங்க சார் வந்துருச்சுங்க சார். தமிழ் சேனலுக்கு ஒண்ணும் இல்லை சார், நம்ம ஆரம்பிக்கும் போது எடுத்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தோம்ல அந்த சார்ட் இது. இப்ப பாருங்க, இதே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கோமே. இப்ப உதயத்தினுடைய டிகிரி, ஆருடத்தினுடைய டிகிரி, கவிப்பினுடைய டிகிரி, இது எல்லாத்தையும் 0 இருக்கு இல்லையா? அது நல்லா கவனிங்க, அது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். இது எல்லாமே கிளாக் வைஸ் தான், இதுல எதுவுமே ஆன்டி கிளாக் வைஸ் கிடையாது. சரியா? ஆருடன்றது 0 டிகிரின்னு சொல்லும் போது அடுத்த ராசியை தொடுது. அப்ப நீங்க அதனுடைய முதல் டிகிரியை எடுத்துக்கணும், முதல் பாகையை எடுத்துக்கணும். அப்ப விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ஆருடம் விழுந்துருக்கு. கவிப்புன்றது மகரத்துல முதல் டிகிரியில விழுந்துருக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? உதயம் 7 டிகிரியில இருக்கு. சரியா? 7 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு வரும். சரி, இப்போ நம்மளுக்கு 3 பேர் 3 நட்சத்திரத்துல உட்காந்துருக்காங்க, 3 பேர் 3 பாவத்துல இருக்காங்க. 3 பாவாதிபதி எடுக்கணும். சரிங்களா? உதயாதிபதி, ஆருடாதிபதி, கவிப்பதிபதி. சரிங்களா? இதுல முக்கியமான ரூல் என்ன தெரியுங்களா? இதுல எல்லாத்த விட ரொம்ப மோசமான ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா கவிப்பதிபதி தான். ஏன் தெரியுமா? கவிப்பு அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய தன்மை, நீரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆருடத்தை விட பலமானது கவிப்பு. நம்ம நினைச்சுக்கிறோம் கவிப்பு, நான் ஆரம்பிக்கும் போது முதல் வகுப்புலேயே சொன்னேன், ஆருடம்ன்றதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது, அது கவிப்பை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கவிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உள் மனசுல இருக்கக்கூடிய விடயத்தை சொல்லக்கூடியது. பாருங்க, சார் இந்த இடத்துல ம்
சார் இப்போ ஆறுடத்துல இருந்து சூரியன் எண்ணி வேற 9 இருக்கு. அப்போ உதயத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கே சார் கவிப்பு. சார் விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம் தானே சார் சூரியன் இருக்கு. ஆமா, உதயத்துக்கு 6ல இருக்குன்றீங்களா? உதயத்துக்கு 9ல இருக்கணும். ஆமாங்க சார். உதயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இதுல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கு. சென்னை டிகிரி 30 டிகிரி, இதுல வேற ஏதாவது மிஸ்டேக்கான்னு தெரியல. இருங்க, இப்ப போட்டு பார்ப்போம். சார் உங்க கிளாஸ் கரெக்டா புடிச்சிட்டேனா? நீங்க சொன்னதுதான் பண்ணேன். எழுதி வச்சுட்டு அதான் பார்த்தேன். என்ன பார்த்த உடனே இருங்க வரேன். எத்தனை மணிக்குங்க சார் அந்த ஜாம் கால் போட்டீங்க? 6:35 அது. இருங்க வரேன். ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிக்கோ. மார்னிங். இருங்க வரேன். இப்போ எடுத்தது லேக்னிடியூட் வேற எதனா டிஃப்ரெண்டா இருக்கான்னு தெரியல. இல்ல அதுல சம்டைம் வந்து கவிப்பு மாறி தான் வரும். கரெக்ட் தான் சார், நம்ம சொன்னதுதான். அதுல கவிப்பு தப்பா காட்டுது போல் இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க கவிப்பு அதுல 9ல வச்சுதான் பலன் சொல்லணும். சரியா? ஓகே சார். இப்ப இந்த கவிப்பு வந்து உதயத்துக்கு 9 தான் நீங்க எடுத்துக்கணும். இதுல 6 இதுல வர்றதே நம்மளுக்கு மிஸ்டேக்கா தான் தெரியுது எனக்கு. சரிங்களா? இதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு சார். குயிக் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து கரெக்டா வரும். குயிக் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நிறைய பேர் நான் கூகுள் எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். எடுத்திருக்கேன். ஆனா கை கணிதத்துல எடுத்த வரைக்கும் கவிப்பு கரெக்டா தான் வரும். சரிங்களா? இப்ப சரி, நீங்க இது இப்படியே கால்குலேட் பண்ணுங்க. இப்ப கவிப்புன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உதயத்தினுடைய இந்த கவிப்புன்றது வந்து இப்ப நம்மளுக்கு உதயத்துக்கு 9ஆம் இடம் மேஷத்துல போய் நிற்கும். சரியா? இப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவா அஸ்வினில போய் நிற்கும் கவிப்பு இல்லையா? முதல் டிகிரியில போய் நிற்கும். இப்ப அந்த இடத்துல கவிப்புன்றதுதான் மகா ரகசியம். பாம்பு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அல்லது பாம்பு கனெக்ட் ஆகிற பாவத்தினுடைய அதிபதி யாருன்னு பாருங்க. அது சார்ந்த உயிர் சார்ந்த கேள்விகள் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா மனசுக்குள்ளார ஆழமா இருக்கும். ஒண்ணு உதயாதிபதி, சரிங்களா? இன்னொன்னு உதயத்தை விட வலிமையானது ஆருடம், ஆருடத்தை விட வலிமையானது கவிப்பு. சரியா? ஆருடத்தை விட கவிப்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப உதயாதிபதி உதயத்தை நோக்கி வர்றது ரொம்ப பலம். ஆனா கவிப்பதிபதி உதயத்தை நோக்கி வந்ததுன்னா நெகட்டிவ் தான் அது. சரியா? புரியுதா? இப்ப கவிப்பதிபதி செவ்வான்னு எடுத்துவாங்க. செவ்வாய் உதயத்திலேயோ உதயத்தை கடந்திருக்கு, இங்க பரவாயில்ல. ஆனா உதயத்தை நோக்கி வந்தோன்னா நெகட்டிவா இருக்கும் அது. சரியா? அவ்வளவு சிறப்பான கேள்வியா இருக்காது. அல்லது அந்த கேள்வியாளர் வந்து அந்த கேள்விக்கான தகுதியை அனுபவிப்பதிலிருந்து தவறி விடுவார், அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்காது அப்படின்றது ஒரு பக்கம். சரியா? இன்னொன்னு, உதயாதிபதி போய் கவிப்புலையும் உட்காரக்கூடாது. உதயாதிபதி போயிட்டு கவிப்புலையும் உட்காரக்கூடாது, அதுவும் நெகட்டிவா இருக்கும். ஆருடாதிபதி கவிப்புல இருந்தாலும் கஷ்டம். ஆனா கவிப்பு சார்ந்த கேள்வி அந்த நபர்கிட்ட அதிகமா இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது பத்தின ஆழமான சப்ஜெக்ட் நம்ம எடுப்போம். அந்த டிகிரியை வச்சு அடுத்த ஆன்டி கிளாக் வைஸ் வரக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம அதுக்கான பதில் சொல்லுவோம். சரிங்களா? சோ ஒரு விஷயத்த நிர்ணயம் பண்றது அப்படின்றது ஆருடம் தான். அதான் கேள்வி. உதயம் என்பது நபருடைய தரம். கவிப்பு என்பது அந்த நிகழ்வை எந்த அளவுக்கு சரி செய்யும், ஃபைன் டியூன் பண்றது. அது எந்த அளவுக்கு அவங்களால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லக்கூடியது. சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் கவிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா உதயத்துக்கு அகைன்ஸ்ட் தான் அது. சரிங்களா? சோ இந்த மாதிரி பலன் எடுக்கும்போது எடுக்கணும். நம்ம ஏதாவது நிகழ்வோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த உதய ஆருடம் கவிப்புன்றது ரொம்ப தேவையுள்ளதா இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்.
நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். இப்ப முந்தா நேத்த யாருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு இது எடுத்தேன், அது எடுத்து காட்டுறாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சார்? ஆகலன்னு நினைக்கிறேன். வரலைங்க சார். ஸ்க்ரீன் ஷேர் வரலையா? வரலைங்க சார். இதுக்கு முன்னாடி எடுத்தது இது இல்லை, இந்த நேரத்துக்கு வந்திருக்காது, இது கிடையாது. சார் வேற யாராவது குயிக் ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? நம்ம இருக்கா? இருக்கு சார். ஆனா ஜாமக்கால் வராது எனக்கு. அதுல வரும், ஓரளவு கரெக்டா வரும். 2 மெத்தட்ல எடுக்கலாம் கவிப்பு. இப்போ வல்லபாய் மேடம் சொன்ன மாதிரி கால்குலேஷனும் இருக்கு. அதுக்கு கால்குலேஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அது உதயத்தோட கம்பேர் பண்ணி போடும்போது சுத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அப்ப நம்ம கவிப்பு மட்டுமே ஒரு நாள் எடுக்கணும் கிளாஸ். ஏன்னா இதுலயுமே நான் இப்ப இந்த நேரத்துக்கு போடும்போது 0 டிகிரியில மேஷத்துல உட்காருது கவிப்பு. இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சார் காளிமுத்து சாரோடது புஸ்தகம் யார்ட்டையும் இருக்கா? அரோமா பதிப்பகம் தானே சார்? கோவைக்காரரு. அது இருக்குங்க சார். அதுல ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க பாருங்க கவிப்புக்கு. அது சாஃப்ட்வேரா என்கிட்ட இல்ல. யாரு? அரோமிரா இருக்குங்களா? வாங்க வாங்க வாங்க. எப்போ நல்லா இருக்கு. ரொம்ப பாவம், நலன் விசாரிக்கிறாரு. ரெக்கார்டிங்ல இருக்குன்றதே அவர் மறந்துட்டார். மேடம் அரோமிரா இருக்கா? இருக்குங்க சார் என்கிட்ட. இருக்குங்களா? பேஜ் நம்பர் 53 சார். இல்ல என்கிட்ட இல்ல புஸ்தகம்லாம் சார். என்கிட்ட வந்து ஒன்லி கால்குலேஷன்ஸ் தான் வச்சிருக்கேன் நான். சார் சரிங்களா? அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து கவிப்பு அதுல ஒரு விதமா எடுத்திருப்பாங்க, வீதி அடிப்படையில எடுத்திருப்பாங்க. அதுதான் நீங்க கால்குலேஷனா கேட்டீங்க கரெக்டா? நானும் அதைத்தான் கேட்டேன் சார். நான் வந்து சிம்பிளா அந்த ஃபார்முலா மாதிரி அந்த புக்ல இருந்து படிச்சது. ரிஷப வீதி, மேஷ வீதி, மிதுன வீதி வரைக்கும் எண்ணணும் அப்படின்னு தான் வந்ததுங்க சார். இல்ல அதுல எப்படி எடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூரியன் வந்து ரிஷப வீதியில இருக்குன்னா உதயத்துல இருந்து ரிஷப வீதி என்னும் போது என்ன வருதோ அது ஆரோடத்துல இருந்து எடுத்து திருப்பி ரிஷப வீதியிலே போடணும் உதயத்துல இருந்து. ஆமாங்க சார். இப்ப கடக மாசத்துல கடகத்துல சூரியன் நிக்குதுன்னா
சாரி கடகத்துல இருந்து ஆருடம் எங்க நிக்குதோ அதுவரை எண்ணிட்டு அந்த எண்ணி வந்த தொகையை அந்த எண்ணி வந்த தொகையை உதயத்திலிருந்து அந்த வீதி வரை. அது ஒரு மெத்தடு. இது ஒரு மெத்தட். இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆருடம் முதல் சூரிய வீதி. சூரியன் நின்னது வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு எதுல நின்னுது? இது மேஷ வீதியில இல்லையா? மேஷ வீதி. ஆமா சார். மேஷம் எங்க இருக்குன்னு பாக்கணும். சார் இப்போ இந்த உதயத்துல இருந்து கவிப்பு வந்து 6ஆம் இடத்துல போட்டிருக்கிறத வச்சு பார்த்தோம்னா இப்ப வந்து மேஷ வீதியில சூரியன் இருக்கு இல்ல சார்? இப்ப எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வர்றது வந்து இந்த அரோமிரா பதிப்பகத்துல இருக்கிற மெத்தட்ல தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சார். ஆருடத்துல இருந்து மேஷம் வரைக்கும் என்னன்னோம்னா 6 வீடு வரும் சார். அது அந்த 6 வீடு எண்ணிக்கைய உதயத்துல இருந்து 6 இடம் கால்குலேட் பண்ணி கவிப்பு போட்டிருக்காங்க சார் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல. இப்ப ரிஷப வீதியில சூரியன் இருந்ததுன்னா நம்ம ரிஷப வீடு வரைக்கும் ஆருடத்துல இருந்து எண்ணி அது ஒரு மெத்தடு. நீங்க இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணி பாருங்க, கவிப்பு கரெக்டா இருக்கும். இப்ப நான் ஓகே சார். ஓகே சார். நான் சொல்லி கொடுத்ததை விட்டுறாதீங்க. சூரியன் வரைக்கும் எண்ணி அதுல இருந்து ஆமா உதயத்துல இருந்து ஆருடம் முதல் சூரியன் வரை எடுத்துக்கங்க. சூரியன் உதயத்துல இருந்து நீங்க திருப்பி எடுத்து போட்டீங்கன்னா இப்ப இதுல வீதி கணக்கு எடுத்துக்கும் போது நீங்க ஆருடத்துல இருந்து சூரியன் அமர்ந்த வீதி உதயத்துல சொன்னா அது மேஷத்துல கவுண்ட். ஆமா சார். சரிங்களா? அது ஒரு மெத்தடு. அது 7ஆம் இடத்துலயே உட்காரும். அரோமிரா பதிப்பகம் இருந்தா எனக்கு கொஞ்சம் போட்டோ இருந்தா அனுப்பிவிடுவேன். வல்லபை மேடம் அனுப்பிச்சுடுறேன் சார். காளிமுத்து சாரோடது. அவங்க இந்த இவங்க இருப்பாங்க 3 பேர் சேர்ந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். செல்வம், மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், மிஸ்டர் என் காளிமுத்து. ஆமா. இது இந்த வீதி அடிப்படையில இப்ப சூரியனை மையமா வச்சு ஆருடத்தை கால்குலேட் பண்ணி உதயத்துல இருந்தும் போடலாம். இது ஒரு முறை. வீதி அடிப்படையில வச்சு மேஷ முதல் நீங்க உதயத்துல இருந்து எடுத்து கால்குலேட் பண்ணியும் போடலாம். 2 மெத்தட்லயும் போடலாம். ரெண்டுமே உங்களுக்கு கவிப்பு கரெக்டா தான் உட்காரும். சாஃப்ட்வேர்ல வர்றது வந்து இப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன் இப்ப இல்லையா? சரி சார். இந்த ஐசிஎஸ் ஜாமகோல் பிரசன்னத்துல போட்டோம்னா அந்த 18:35 மணிக்கு வந்து கும்பம் கவிப்பு வருது சார். கும்பத்துக்கு போயிடுது. ஆமா சார். அது எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. இல்ல இதுல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு மேடம். ஆக்சுவலா கவிப்புன்றது வந்து உங்களுடைய நிகழ்வுனுடைய தரம் அப்படி புரிஞ்சுக்க. அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா நடக்கும் அல்லது அதுல எந்த அளவுக்கான தடங்கல்கள் வரும் அப்படிதான். சரியா? சரி. இப்ப உதாரணமா 2 விதமா எடுத்துக்கலாம். இப்ப நான் வச்சிருக்கிறது பாருங்களேன். கவிப்புக்கு வந்து ஆருடம் எந்த வீட்டுல உட்காருதோ அங்க இருந்து சூரியன் நின்ற வீடு வரை எண்ணி அந்த எண்ணிக்கையை நீங்க வந்து உதயத்துல இருந்து எடுத்து போடுங்க. இது ஒரு மெத்தட் எடுக்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஐசிஐஎஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா இது இந்த வீதி கணக்குல தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் இப்போ சூரியன் வந்து நம்மளுக்கு மேஷ வீதியில இருந்ததுங்களா இப்ப ஆடி மாசம். கடகத்துல இருக்கும்போது மேஷ வீதி. அப்ப உதயத்துல இருந்து மேஷம் வரை எண்ணணும். இந்த ஆருடத்துல இருந்து மேஷம் வரை எண்ணி அந்த எண்ணிக்கையை உதயத்துல இருந்து எடுத்தீங்கன்னா கவிப்பு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐசிஎஸ்ல. சக்கரபாணி சார் அப்படி பார்த்தாலும் மகரம் தான் சார் வரணும். ஆனா அவங்க கும்பம் காட்டுறாங்க போட்டிருப்பாங்க. இல்ல டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா இல்ல இருங்க ஒரு நிமிஷம். நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்துக்கிறேன். மேடம் அது சார் யாருக்கிட்ட எல்லாம் என்ன புத்தகம்லாம் வச்சிருக்கீங்க? நான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் வீதி கணக்கு தானா போட்டிருக்காங்க கவிப்பு. எக்ஸாக்ட்ல வந்து வீதி கணக்கு தான் இருக்கும். இப்ப பாருங்க மேஷம், ரிஷபம், மிதுனம்ல தான் அந்த இதுல இருந்தா அந்த வீதி கணக்கு பண்ணி மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு போட்டிருக்காங்க. சார் வச்சிருக்கிறது இப்ப சுமதி மேடம் வச்சிருக்கிறது வந்து ஜிகே சார் வச்சிருக்காங்க. ஜிகே சார் எப்படி இருக்கு பாருங்க. அதுலயும் அப்படிதாங்க சார். மேல அந்த இந்த வீதி வரிசையை போட்டு சூரியன் நிக்கிற இதுல இருந்து ஆருடம் முதல் வீதி வரை எண்ணி வருவதை வந்து திருப்பி உதயம் முதல் என்ன அது எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. அந்த வீதி அடிப்படையில தான் எடுத்திருப்பாங்க கவிப்பு. அதுலயும் அவரு அப்படிதான் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன் சார். உதயம் முதல் அந்த வீதி வரை, ஒருவேளை மேஷ வீதினா மேஷம் வரைக்கும் எண்ணணும். உதயத்தில் இருந்து ரிஷப வீதினா ரிஷபம் வரை எண்ணணும். மிதுன வீதினா மிதுனம் வரை எண்ணணும். அந்த மாதிரிதான். இது கொஞ்சம் அந்த சோடியெல்லாம் திருத்தி எடுத்தது கவிப்பு. இங்க தெரியுதான்னு பாருங்க, என்னோட பேப்பர் தெரியுதான்னு பாருங்க.
தெரியுதுங்களா? அதை எழுதி வச்சிருப்போம். என்ன இது வந்து பாத்தீங்கன்னா கை கணிதமா போட்டு ஜாமுக்கள் நிறைய எழுதி வச்சிருக்கிறோம். சரிங்களா? இது ஒரு முறை. இதுல நீங்க எடுத்து பாருங்க, மேட்ச் ஆகும். வீதி அடிப்படையில் எடுத்தீங்கனாலும் மேட்ச் ஆகும். ஏன்னா பெரும்பாலும் புஸ்தகங்கள்ல அப்படிதான் இருக்கு. கவிப்பு மட்டும். ஆருடம் உதயம் எல்லாம் மாறாது, அது மேக்சிமம் மாறாது. கவிப்புன்றது ரகசியம். நீ எதை சார்ந்து சக்சஸ் பண்ண போறீங்கன்றத சொல்லக்கூடியது கவிப்புன்றது. ஏன் சூரியன் மையமா எடுத்துக்கிறோம், பிளஸ் உதயத்தை எடுத்துக்கிறோம், பிளஸ் கேள்வி எடுத்துக்கிறோம். சரிங்களா? கேள்விதான் ஆருடம். இது மூணுத்தையும் அதாவது ஆருடம் மெயினா அந்த மாதம் இது ரெண்டுத்தையும் எடுக்கும்போது உதயத்துல இருந்து கால்குலேட் பண்ணி வர்றது வந்து அந்த எங்க உட்காருதோ அதை நம்ம அப்படியே கவிப்பா எடுத்துக்கலாம். ஒண்ணு வீதி அடிப்படையில் எடுத்து போட்டீங்கனாலும் கவிப்புன்றதை எடுத்து போட்டீங்கனாலும் அதுலயும் மேட்ச் ஆகும். 100% மேட்ச் ஆகும். இது வரைக்கும் சாப்பிட்டா செகண்ட் மெத்தட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சார். இது அந்த வீதி அடிப்படையிலங்களா? வீதி அடிப்படையில பண்றது ஒருக்கா மட்டும் சொல்லிருங்க சார், எழுதிக்கிறோம். இருங்க வரேன், நான் போர்ட்லயே சொல்லிட்டுமா அத. இந்த அரோமிரால இது மாதிரி தான் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அரோமிரால நான் இப்ப அனுப்பிச்சு விடுறேன் சார். நான் ஒன்னு அனுப்பிச்சு விடுறேன் சார். இப்போ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது வீதி அடிப்படை தான் நினைக்கிறேன் மேடம். நான் சொல்றேன் அது கரெக்டான்னு பாருங்க. வீதி அடிப்படையில என்ன இப்ப சூரியன் நிக்கிறது அப்படின்னு வீதி தெரியலையா? வர்றாங்க. ஓகே. இப்ப சூரியன் நிக்கிறது கடகம் இல்லைங்களா? இது மேஷ வீதி தானே? எஸ் சார். இது இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். புக்ஸ்ல இப்படிதான் இருக்கும், இல்ல சாஃப்ட்வேர் இப்படிதான் கால்குலேட் பண்ணிருப்பாங்க ஜாமகோல்ல. ஐசிஐஎஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இது வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். இப்ப சூரியன் வந்து மேஷத்துல இருக்கு இல்லையா? மேஷ வீதியில இருக்கு. இப்ப ஆருடம் வந்து தனுசுல இருக்குன்னு வச்சுக்கீங்க. ஓகே சார். சரிங்களா? ஆருடம் முதல் சூரியன் வீதி எங்க இருக்கு பாருங்க. எத்தனாவது பாவம்? 8வது பாவம். அது மேஷ வீதின்னு வந்துருச்சு இல்லையா? சூரியன் நிக்கிறது ஆருடத்துல இருந்து. ஆமாங்க சார். அப்படியே மேஷ வீதியில போட்டுற வேண்டியதான், தூக்கி கவி பண்ணீங்க. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அரோமிரால. கரெக்டுங்களா? ஆனா இப்போ வந்து ஆருடம் முதல் உதயம் வரை கணிதம் போட்டிருக்கணும் அதுல. கணிதமே இருக்காது. கணிதம் அங்கங்க இருக்கு. இல்ல பாருங்கண்ணா, ஆருடம் முதல் உதயம் வரை எண்ணி வர கவிப்பு அப்படி போட்டிருக்கணும். எக்ஸாம்பிள்க்குங்க, இப்ப வந்து உதயம் வந்து இதுல இருக்குங்க, விருச்சிகத்துல இருக்கு. சூரியன் வந்து தனுசுல இருக்கு. ஆரம் வந்து கும்பத்துல இருக்கு. கவிப்பு வந்து மீனத்துல. இப்ப வந்து சூரியன் வந்து மிதுன வீதியில இல்ல 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 ஆருடத்திலிருந்து சூரிய வீதி என்னன்னு அதாங்க சார். ஆருடத்துல இருந்து அந்த மிதுன வீதிக்கு வந்து 5 வருதுங்க என்னன்னா, அப்ப அந்த உதயத்துல இருந்து திருப்பி 5 என்னும் போது கவிப்பு வந்துருங்க. இல்ல இல்ல ஆருடம் முதல் சூரிய வீதி எங்க இருக்கு பாருங்க. 8வது பாவத்துல இருக்கு சூரியன் ஆருடத்துல இருந்து. இப்ப நீங்க தனுசு மண்டலமா போட்டீங்கன்னா ஆருடத்தை, புரியுதுங்களா? அப்ப ஆருடத்துல இருந்து உதயம் கவிப்பு எங்க போடணும்னு பாருங்க. உதயத்துல இருந்து 8வது பாவம் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ மிதுனம் தான் வரும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அது மேஷ வீதி தானே உங்களுக்கு? அவ்வளவுதான். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த அரோமிரால இருக்கிறது கால்குலேஷன் இருக்கு அதுல. ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்களா யாராவது? நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் சார்.
குரூப்லயே போடுங்க, பரவாயில்ல, அதுக்கு என்ன இருக்கு. சரிங்க சார். நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு விட்டுறேன் சார். இல்லாட்டி நான் நீங்க சொல்றத நான் மிஸ் கடக உதயம் பண்ணிடுவேன். மகர ஆருடம் சூரியன் துலாம் ரிஷப வீதியில். கடக உதயம் மகர ஆருடம் சூரியன் துலாம் ராசி. சரி, சூரியன் இருப்பது ரிஷப வீதி, கரெக்ட். ஆருடத்திலிருந்து ரிஷபம் வரை என்ன வேண்டும்? இப்போ ரிஷப வீதின்றதுனால ரிஷபம் வரை எண்ணி கவிப்புல போட சொல்றாங்க. ஆமா சார். அந்த வீதி கணக்கு புரியுதுங்களா? வரேன் இருங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். வல்லபி மேடம்க்கு இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்க சார். நம்மளுக்கு சூரியன் இங்க இருக்கு, ஆடி மாசம் இல்லைங்களா? இது மேஷ வீதி தானே? ஆமா சார். மேஷம், இது எல்லாருக்கும் புரியும். இதுதான் மிதுனம், இது வந்து ரிஷபம் இல்லையா? சார் உங்க ஸ்கிரீன் வர மாட்டேங்குதுங்க சார். எந்த வரலையா? ஆமா, இப்போ நிக்குதுங்க சார். அப்புறம் டக் டக்குன்னு மாறிடுது. கேமரா கொஞ்சம் பொசிஷன் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சார் பின் பண்ணிருங்க சார், கரெக்டா இருக்கும். இதை வரேன். இப்போ வருதுங்களா? இல்ல சார், வரலைங்க சார். வீடியோவே ஆன் ஆக மாட்டேது. இருங்க ஒரு நிமிஷம், வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ வந்துருக்கா? வந்துருச்சு இல்லையா? ஒரு நிமிஷம். ஸ்பாட்லைட் இப்போ வந்துருச்சுங்களா? வந்துச்சு சார். ஓகே சார், இப்போ தூரமா தெரியுற மாதிரி இருக்கோ? சார் இந்த வீதி புரியுது இல்ல? அது புரியுது சார், வீதி புரியுது. இப்ப ஆருடம் வந்து ஏதாவது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு ஆருடம். சார் மகர ஆருடம் சார். மகர ஆருடம். சரி, இப்ப என்ன இவங்க சொல்றாங்கன்னா ஐசிஐசியில் இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், அது எப்படி கால்குலேஷன் தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் நான் கை கணிதம் போட்டு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். சப்ஜெக்ட்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க புக்ஸ்ல கொடுத்துருக்கிறது இப்படி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். இந்த வீதி ஞாபகம் வச்சுங்க, அதுக்கும் வீதி தான் தேவை. ரிஷபம். இப்ப ஆருடம் வந்து மகரத்துல இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? மகர ஆருடம், சரிங்களா? சூரியன் நிக்கிறது மேஷ வீதி தானே? ஆமாங்க. அப்ப மேஷ வீதின்றதுனால ஆருடத்துல இருந்து மேஷம் வரைக்கும் எத்தனாவது ராசின்னு பாருங்க. 4வது வீடு சார். 4வது ராசியா? ஆமா சார். இப்ப உதயம் வந்து 9 மணி ஆகல இன்னும், அப்ப உதயம் வந்து விருச்சிகத்துல இருக்கா? கரெக்டுங்களா? எஸ் சார். புரியுதுங்களா? சார் மேஷ வீதினாக்கா இதுவா எடுக்கணும். ஆமா, மேஷம் வரைக்கும் என்னணும் சார், அவ்வளவுதான். ஆருடத்திலிருந்து மேஷம் வரைக்கும் என்னணும், அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. இப்ப மேடம் கொடுத்துருக்காங்கல்ல. சார் போர்டு சரியா தெரியல சார். சார் புரியுதா?
போர்டு தெரியலன்றேன். போர்டு இன்னும் நம்ம க்ளோஸா வச்சாதான் போர்டு வரும். இப்ப உதயத்துல இருந்து 4வது ராசி எங்க விழுதுன்னு பாருங்க. உதயத்துல இருந்து 4வது ராசி கும்பம் சார். கும்பம். ஆமா, அப்ப கும்பத்துலதான் கவிப்பு இருக்கும். இப்ப அக்கா சொன்னது கரெக்ட் தான். சாப்ட்வேர்ல எடுக்கும்போது கவிப்பு இங்கதான் இருக்கும். இப்ப இதுதான் சாப்ட்வேர்ல எழுதிருக்காங்க. என்ன சார் சுந்தர். சரிங்களா, இது திருப்பி சொல்லட்டுங்களா? இது புக்ல இருக்கிறது. அரோமிரோல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இப்ப அக்கா இப்ப மேடம் அனுப்புனதுல அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் இருக்கு. நான் அந்த புக்கெல்லாம் பார்த்து ரீட் பண்றது இல்லை. நம்ம கவிப்பு கையில் எடுக்கும்போது இப்படிதான் எடுக்கிறோம். சாஃப்ட்வேர் எடுக்கும்போது சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன், எப்பயோ தான் பார்ப்பேன். என்ன இப்ப ஆருடம் எங்க இருக்கோ அங்க இருந்து சூரியன் இருக்கிற வீதி எங்கன்னு பார்க்கணும். இப்ப வந்து ரிஷப வீதியில சூரியன் இருக்கிறதா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கங்க. ஆருடம் அமர்ந்தது மகரம் என்றால் ஆருடத்திலிருந்து ரிஷபம் வர 5வது ராசி. அப்ப உதயம் எங்க இருக்கோ உதயத்திலிருந்து 5வது ராசியில கவிப்பு போடணும்ன்றான். இதுதான் சப்ஜெக்ட். கரெக்டுங்களா? இப்படிதான் கொடுத்துருக்காங்க புக்ஸ்ல, இப்படிதான் கொடுத்துருக்காங்க. நான் எடுக்கிறது எப்படி எடுத்திருக்கேன் கை கணிதம் போடும்போது, ஆருடம் நிற்கும் வீட்டிலிருந்து சூரியன் நிக்கிற ராசி என்றது. சரிங்களா? அதுல இருந்து பாருங்க திருப்பி அந்த மேஷ வீதிக்குள்ளாரே துல்லியமா போய் உட்காரும். இப்ப மேஷத்துல தானே இருக்கு. இப்ப ஆருடம் இங்க இருக்குன்னு வச்சுங்களா, மேஷம் இங்க இருக்குது, மேஷ வீதி தான். 7வது ராசியில சூரியன் இருக்கு ஆருடத்துல இருந்து. இப்ப இங்க 7வது ராசி எங்க வரும்னு பாருங்க, திருப்பி மேஷத்துலதான் உட்காரும். இது இதை துல்லியமா இருக்கும் கவிப்பு. இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? அந்த வீதி 4 கட்டத்துல ஒரு கட்டத்துல உட்காருது சார். இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போகும் நான் சொன்ன மெத்தடு. ஏன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உதயத்துக்கு 5வது ராசியா உட்காருது, அது மேஷத்திலே போய் இன்டெப்தா உட்காருது. அங்க அதிபதி சுக்கிரன், இங்க அதிபதி சனி கவிப்பு. டிகிரி எடுத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த உதயம் ஆர்வத்துல அதுவும் கனெக்ட் ஆகும், கண்டிப்பா கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அவங்க சாஃப்ட்வேர் எழுதிருப்பாங்கன்னு தெரியல. எந்த முறையும் தவறு கிடையாது, நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சரியா? நம்ம அதை படிக்கிறது இல்லை, ஆனா நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது தெளிவா தான் இருந்திருக்கு எனக்கு இப்போ வரைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அறமிரா என்கிட்ட இருக்குதான் நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட வந்து அமிர்தலிங்க ஐயாவோடது இருக்கு, ஜாமோகோல் ஜாம்பவன் அமிர்தலிங்க சார். நான் சக்கரபாணி சார் கூட வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கேன். ரெஃபர் ஞாபகம் இருக்கா சார்? ஆமா, அதுல எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கவிப்பு போய் பெருசா நான் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இது தனித்தனியா நீங்க சாப்டர் வைஸா போட்டு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த உதய ஆருடம் கவிப்பு அப்படின்றது ஜாமகோலுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி. சரிங்களா? இது 3த்துக்கும் ஓரளவு கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப கிளியரா இருக்கு. சரிங்களா? இது நீங்க ஒரு 2-3 பிரிச்சு வச்சுங்க. நீங்க எந்த முறை வேணா பயன்படுத்திங்க, கால்குலேஷன் போட்டு வச்சுங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜாதகம் எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தசாபுத்தி கணிதமும் இந்த மாதிரி தான் வரும். சந்திரனுடைய ஆதி அந்த நாளிகை பிரிக்கிறோம் இல்லையா, அது இது மாதிரி தான் வரும். தசாபுத்தி பிரிக்கிறது எல்லாமே இப்படிதான் வரும். அது அடிப்படையில பார்ப்போம். இன்னும் இருக்கு, திருமண பொருத்தம் எடுப்போம். அதுக்கு பிறகு வந்து டிவிஷனல் சார்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். டிவிஷனல் சார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மண்டை வெடிச்சிடும். சரிங்களா? உதயம் போட்டோம்ல, அது மாதிரி ஒரு 2-3 கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெப்தா கொண்டு போய் நம்மளால கொடுக்க முடியும், பதிவுகள் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்ப இருங்க சார், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி. ஓகே சார், மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். இந்த ரெக்கார்டிங் வந்து நான் குரூப்ல கொடுத்துட்றேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி.